எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மைகளால் போற்றி பணிகின்றேன். கூட்ட சொல்வாங்க, எங்களுக்கு கேட்குதில்லை. இந்த வழக்காடு மன்றத்திலே உரையாற்ற வந்திருக்கின்ற பேச்சாளர் பெருந்தைகளுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். சபையிலே அமர்ந்திருக்கக்கூடிய தமிழறிஞர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், இளைஞர்கள் என அத்தனை பேருக்கும் என் அன்பும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். 2ஆம் நாள் கம்பன் விழாவிலே உங்களை சந்திப்பதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். வழக்காடு மன்றத்தை முறைப்படி ஆரம்பித்து வைப்பதற்கு முன்பாக ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். எதற்கு கம்பன் விழா? இன்றைய காலத்திலே இதெல்லாம் தேவைதானா? ஒரு சில பேர் இராமாயணத்தை படித்துவிட்டு தங்களை உலகத்துக்கு இனங்காட்டுவதற்காக இப்படி விழாக்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என கேள்விகளும் கருத்துக்களும் வெளிவந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன். யாழ்ப்பாணத்திலே கம்பன் கழகம் தொடங்கிய பொழுதே இத்தகைய கணைகளை நான் சந்தித்திருக்கிறேன். கம்பன் விழா எதற்கு? இன்றைக்கு உலகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிற பொழுது இன்னும் என்றைக்கோ நடந்த ஒரு கதையை, ராமகதையை, அந்த கதை என்றைக்கு நடந்தது என்பதே இன்று வரைக்கும் ஒருவருக்கும் சரியாக தெரியவில்லை. கதையை எழுதிய கம்பன் என்கின்றவன் நமக்கு தெரிந்து ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்திருக்கிறான். அப்படி ரொம்ப பழசாக போய்விட்ட ஒரு கதைக்கு இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுத்து வெளிநாடுகளிலே வந்த பிறகும் கம்பனை மறக்காமல் விழாவெடுக்கிற இந்த முயற்சிகள் எல்லாம் தேவைதானா என்று உங்கள் மனதிலே, சில பேர் மனதிலே கட்டாயம் கேள்விகள் இருக்கும். கம்பன் விழா என்பது வெறுமனே ஒரு களியாட்ட விழா இல்லை, அதை மறந்து போகாதீர்கள். ஒரு 10 பேர் கூடி அல்லது 100 பேர் கூடி அல்லது 1000 பேர் கூடி சிரித்து மகிழ்ந்து ஏதோ பேசிவிட்டு போவதற்காக அமைக்கப்பட்ட விழாவாக இந்த விழாவை நாங்கள் நினைத்தோமானால் தவறு செய்தவர்களாவோம். கம்பன் விழா எதற்கு என்றால் அதனுடைய அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அடிப்படையை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். கம்பன் விழாவினுடைய அவசியம் என்னவென்று கேட்டால் அதை மட்டும் சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் வழக்காடு மன்றத்தை ஆரம்பித்து வைக்கிறேன். மனிதர்களுடைய இயக்கம் 2 வகையாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று புத்தி, அடுத்தது இதயம். ஒட்டுமொத்தமான உங்களுடைய செயல்பாடுகளை, ஒரு நாள் செயல்பாடுகளை நீங்கள் எடுத்து கணித்து குறித்து வைத்தீர்களேயானால் அதை 2 அட்டைவணைக்குள்ளே அடக்கிவிடலாம். ஒன்று, உங்களுடைய செயல் புத்தி சார்ந்த செயலாக இருக்கும். அன்றைய நாளிலே உங்களுடைய செயல் புத்தி சார்ந்த செயலாக இருக்கும், அல்லது இதயம் சார்ந்த செயலாக இருக்கும். இந்த 2 தான் மனிதர்கள் நடக்கிற பாதை அல்லது தண்டவாளம். இந்த 2லும் மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு காலாகாலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான். புத்தியால் இயங்குகிறோம் அல்லது இதயத்தால் இயங்குகிறோம். இன்றைக்கு இவனிடம் இந்த பணம் கொடுத்தேன், இந்த பணத்தை வாங்க வேண்டும், அதை எப்படி வாங்கலாம் என்று கணக்கு போடுவது புத்தியால் நடக்கிற முறை. இந்த பெண்ணை பார்த்து விட்டேன், அவளோடு நான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு காதல் கொள்வது இதயத்தால் நடக்கிற முறை. இவரெல்லாம் கூட இதையெல்லாம் பேசலாமா என்பது போல நீங்கள் பார்ப்பது புரிகிறது. இதை பேசுகிற உரிமை எனக்குத்தான் இருக்கிறபடியால் தான் பேசுகிறேன்.
இதயத்தால் நடக்கிறது ஒன்று, புத்தியால் நடக்கிறது ஒன்று. கடவுள் என்ன செய்திருக்கிறார்? ஒரு மனிதனுக்குள்ளே இந்த ரெண்டு ஆற்றலையும் கொடுத்து சமப்படுத்தி வைத்தார். புத்தியால் நடக்கிறது என்கின்ற ஒன்று, இதயத்தால் நடக்கிறது என்ற ஒன்று, இரண்டும் ஒன்றை ஒன்று கட்டுப்படுத்த வேண்டும். புத்தியால் நடக்கிற பொழுது இதயம் அதை கட்டுப்படுத்த வேண்டும், இதயத்தால் நடத்துகிற பொழுது புத்தி அதை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த ரெண்டும் இல்லாத ஒரு சமநிலையற்ற உலகம் வந்துவிட்டால் அந்த உலகம் அழிவை நோக்கி நகர்கிறது என்று அர்த்தம். புத்தி இதயத்தை விட அதிகரித்து விட்டாலோ அல்லது இதயம் புத்தியை விட அதிகரித்து விட்டாலோ சமநிலை கெட்டு போய்விடும். இன்றைக்கு என்ன முக்கியமாக நாங்கள் செய்கிறோம் என்றால், இந்த புத்தியால் நடக்கிற முறை என்கின்ற ஒன்று இருக்கிறது, இதயத்தால் நடக்கிற முறை என்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னேனே. அதைத்தான் பழைய காலத்திலே நம்முடைய புலவர்கள் சொன்னார்கள், எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்று சொன்னார்கள். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்றார் திருவள்ளுவர். அது என்ன எண் எழுத்து? எண் என்பது கணிதம், மேத்ஸ். எழுத்து என்பது இலக்கியம். என்றைக்கோ நம் பெரியவர்கள் சொல்லிவிட்டார்கள், இது ரெண்டும் நமக்கு அவசியம். கணிதம் புத்தியை கூர்மைப்படுத்தும், இலக்கியம் இதயத்தை கூர்மைப்படுத்தும். இந்த ரெண்டும் சமப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் மனித வாழ்க்கையினுடைய உயர் வாழ்க்கை. அப்படித்தான் நம் தமிழ் மூதாதையர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இன்றைக்கு என்ன ஆகிவிட்டதென்றால், இதயத்தினுடைய செயல்பாட்டுக்கான தேவையை நாங்கள் நாளுக்கு நாள் குறைத்து கொண்டு புத்தியினுடைய செயல்பாட்டை அதிகரித்து கொண்டு வருகிறோம். புத்தியினுடைய செயல்பாடு அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகிறது என்று கேட்டால், இயற்கையோடு மனிதன் போராட தலைப்படுகிறான். இயற்கை என்றால் என்ன என்று கேட்பீர்கள். பஞ்சபூதங்கள் தான், நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். இன்றைக்கு மனிதன் என்ன செய்கிறான்? புத்தி கூர்மை அதிகரித்து விட்டதினாலே புதிய புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் செய்து இயற்கையோடு முரண்பட்டு நிற்கிறான். அதனால என்ன ஆகிறது என்று கேட்டால், இயற்கை நம்மோடு முரண்படுகிறது. அந்த ஆபத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை நம்மோடு முரண்படுவதற்கும் நாம் இயற்கையோடு முரண்படுவதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், நாங்கள் ஒரு சின்ன புள்ளி, அவ்வளவுதான். நம்முடைய புத்தி என்பது பிரபஞ்ச அறிவோடு ஒப்பிடுகிற பொழுது ஒரு புள்ளி. ஆனால் இந்த இயற்கை என்று சொல்லுகிற விஷயம் இருக்கிறதே, பஞ்சபூதங்கள் இருக்கிறதே, அது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள். நாம் அதனோடு மோதுவது என்பது சின்ன விஷயம். அது நம்மோடு மோத தலைப்பட்டால் நம் இனமே அழிந்து போய்விடும். அதை மறந்து போகக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், எங்கு பார்த்தாலும், உலகத்தினுடைய எங்கு பார்த்தாலும் நில அதிர்வு. சென்ற மாதத்திலே கூட ஒரு நில அதிர்வு நடந்து 25,000 30,000 பேர் என்று இறந்திருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தால் காட்டு தீ நகரத்தையே அழிக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் சுனாமி, கடல் வந்து நீர் வந்து நாட்டு மக்களை அழித்து விட்டு போகிறது. இலங்கை அதை அனுபவித்தது. இன்னொரு பக்கம் புயல். இப்படி பஞ்சபூதங்களிலே 4 பூதங்கள் நம்மோடு போர் தொடுக்க ஆரம்பித்து விட்டன. இதை வெளிப்படையாக காண்கிறோம். ஆகாயம் மட்டும் இன்னும் போர் தொடுக்கவில்லை. அந்த போர் கூட சீக்கிரமாக நடக்கப் போகிறது என்கிறார்கள். கற்பனையாளர்கள் அல்ல, விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். சில காலங்களுக்கு முன்பு ரஷ்யாவிலே திடீரென ஆகாயத்திலே இருந்து விண்கற்கள் வந்து விழுந்தன. அந்த நாட்டு மக்கள் சொல்கிறார்கள், இன்றோடு உலகம் பூமி அழிந்து விட்டதென்று நாங்கள் நினைத்தோம் என்கிறார்கள். ஒரு சின்ன சின்ன விண்கற்கள் வந்து விழுந்ததனுடைய பாதிப்பு, பூமியை அழிந்து விட்டது என்று நினைக்கிற அளவுக்கு அதனுடைய பாதிப்பு இருந்தது என்று அந்த நாட்டு மக்கள் சொல்கிறார்கள். 2 பேர், நான் அதைவிட முக்கியமாக சொல்ல நினைப்பது, அண்மையிலே நான் சொல்லிக் கொண்டு வருவது, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு விஞ்ஞானி, 2 பேரும் ஒரே விஷயத்தை சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே விஞ்ஞானிக்கு பெயர் ஸ்டீஃபன் என்று சொல்கிறார்கள். அவரை இந்த நூற்றாண்டினுடைய ஐன்ஸ்டீன் என்று சொன்னார்கள். அவர் ஒரு நோயின் காரணமாக வலது குறைந்து போய் ஒரு சக்கர வண்டியிலே இருந்தவர். இறந்து போனார். ஒரு ஆண்டு 2 ஆண்டுக்கு முன்பு இறந்து போனார். அவர் 2 விஷயம் சொல்லிவிட்டு இறந்திருக்கிறார். இந்த பூமியினுடைய அழிவுக்கு காரணமாக 2 விஷயத்தை சொன்னார். ஒன்று,
யந்திரங்களுக்கு எப்பொழுது தர்க்க அறிவை நாங்கள் உண்டாக்கி விடுகிறோமோ அன்றைக்கு இந்த பூமியினுடைய அழிவு பெரும் அழிவாக மாறும் என்றார். நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? அதாவது யந்திர மனிதர்களை இப்போ உருவாக்குகிறார்களே, மனிதர்களை அழித்து யந்திர மனிதர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அந்த ஆச்சரியமே புரியவில்லை. புத்தியினுடைய வக்கிரம் இது. என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டால், யந்திர மனிதனுக்கு மனிதனுடைய புத்தியிலே இருக்கக்கூட தர்க்க அறிவை அப்படியே ஏற்ற முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். முயற்சி பண்ணி அது வெற்றி பெற்றால் யந்திரங்கள் தானாக இயங்கத் தொடங்கிவிடும். அதற்கு பிறகு அது செய்யக்கூடிய அழிவை நாம் தாங்க முடியாது. அதைத்தான் ரஜினிகாந்தினுடைய என்ன படம், யந்திரன் என்ற படத்திலே ஓரளவு காட்டினார்கள். இதுதான் நடக்க போகிறது. இது நான் சொல்லவில்லை, ஸ்டீஃபன் என்கின்ற மகா பெரிய விஞ்ஞானி சொன்னார். அதற்கு பிறகு அவர் சொன்ன அடுத்த விஷயம், இரண்டாவது விஷயம், இனி வரக்கூடிய இந்த நூற்றாண்டிலே நடக்கக்கூடிய பேரழிவு எப்படி வரும் என்று கேட்ட பொழுது அவர் சொல்கிறார், மிக சீக்கிரத்திலே வேற்று கிரகங்களில் இருந்து மனிதர்கள் வந்து பூமியை அழிக்கப் போகிறார்கள். ஏலியன்ஸ் என்று சொல்கிறோமே, அவர்கள் வந்து வேற்று கிரகங்களில் இருந்து அழிக்கப் போகிறார்கள். இது ஒரு பக்கம் ஒரு விஞ்ஞானியினுடைய கருத்து. பாபா டாங்கோ என்று ஒரு தீர்க்கதரிசி எந்த நாட்டிலே வாழ்ந்தார், ஏதோ ஒரு நாட்டிலே இதில் வாழ்ந்தார். அவர் என்ன செய்கிறார் என்றால், அவர் சொல்லிவிட்டு போகிறார், இந்த 23ஆம் ஆண்டிலே வெளிக்கிரகவாசிகளுடைய வருகையும் அவர்களாலே அழிவும் நிகழப்போகிறது என்று அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இதெல்லாம் எங்களுக்கு இது என்ன சும்மா ஒரு விளையாட்டு கதை, பொய்க்கதை என்றால் இல்லை, இன்றைக்கு அது நிஜமாக தொடங்கிவிட்டது. கடந்த மாதங்களிலே அமெரிக்காவிலே 2 தரம், அதற்கு பிறகு கனடாவிலே ஒரு தரமாக வந்த பறக்குந்தட்டுகள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்ற செய்தியை அந்த நாடுகள் அறிவித்திருக்கின்றன. இதெல்லாம் எதற்கு? கம்பன் விழாவிலே இதெல்லாம் எதற்கு என்று நீங்கள் கேட்பீர்கள். அதாவது இயற்கையை நாங்கள் மீறத் தொடங்கினோம், இயற்கை நம்மோடு மோதத் தொடங்கிவிட்டது. ஏன் இயற்கையை மீறினோம் என்றால், நம்முடைய புத்தி தேவைக்கு அதிகமாக கூர்மைப்பட்டு விட்டது. இதயத்தை போட்டு மிதித்து அதிலே புத்தியை நாட்டி எழுப்புகிறோம். நீங்கள் பாருங்கள், வாழ்க்கையிலே நான் நேற்றும் சொன்னேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன், உறவுகளுக்குள்ளே இருந்த நெருக்கம் இன்றைக்கு இல்லை. ஏனென்றால் இதயத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்காமலே விட்டுவிட்டோம். புத்திக்குத்தான் எங்களுடைய முக்கியத்துவம். அண்மை உலகை கூட நான் படித்தேன், 3 பெற்றோருக்குரிய பிள்ளையை கண்டுபிடித்திருக்கிறார்களாம் பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள். 3 பெற்றோருக்குரிய பிள்ளை. இந்த அசிங்கம் உங்களுக்கு புரிகிறதா? இந்த அசிங்கம், அதாவது எங்களுக்கு தெரிந்து எப்படி ஒரு அம்மா ஒரு அப்பா அவர்களுக்கு ஒரு பிள்ளை, இப்படித்தானே தெரியும். அப்படி இல்லையாம், 2 அப்பா ஒரு அம்மா அல்லது 2 அம்மா ஒரு அப்பா கலந்து ஒரு பிள்ளை பெற்று வச்சிருக்கிறார்களாம். அட பைத்தியக்காரா, இதற்கு ஏன் மினக்கெடுகிறாய்? உனக்கு புத்தி ஆற்றல் இருக்கிறது என்பதற்காக எதையும் நீ இயற்கையிலே மாற்றுவாயா? மாற்றினால் இந்த உலகம் அதை தாங்குமா? அதைவிட கொடுமையான செய்தி அண்மையிலே படித்தேன். என்ன சொல்கிறார்கள்? ஒரு கெரில்லா குரங்கினுடைய விந்தை எடுத்து ஒரு மனித பெண்ணுக்குள்ளே செலுத்தி பிள்ளை பெற முயற்சி பண்ணி இருக்கிறார்கள். அது முயற்சி தோற்றுவிட்டது, அது நல்லது, ஆனால் முயற்சி பண்ணி இருக்கிறார்கள். அதாவது ஒரு குரங்குக்கும் மனிதனுக்குமான பிள்ளை. ஏற்கனவே பல பிள்ளைகள் அப்படித்தான் இருக்கின்றன. இதில் வேற நீ புதுசா இந்த முயற்சி பண்ணுகிறாய். இதை ஏன் சொல்கிறேன்? இதெல்லாம் புத்தியினுடைய வக்கிரங்கள், புத்தியினுடைய அளவுக்கு அதிகமான கூர்மைகள். இப்படியே போனால் இதை செய்கிறவர்கள் மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கிற நாமும் அழிய போகிறோம். அதுதான் கொடுமை. ஒரு சுனாமி வரும் என்றால் சுனாமியை உண்டாக்கியவன் எல்லாம் அழிய போகிறான், நாம் எல்லோரும் அழிய போகிறோம். எப்படி இதை தடுப்பது என்றால், அங்கேதான் கம்பராமாயணத்தினுடைய தேவை நமக்கு வருகிறது. இலக்கியங்கள் என்ன செய்யும் என்றால், நம் இதயத்தை மென்மைப்படுத்தி தரும். அதுதான் இலக்கியம். மெல்லுணர்வுகள் எல்லாம் மெல்ல 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 செத்து கொண்டிருக்கின்றன. மெல்லுணர்வுகளுக்கு இன்றைக்கு இடம் இல்லை. உங்களுக்கு தெரியும், 2ஆம் கடைசியிலே அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் நடந்த சண்டையிலே அதை ஒரு பிள்ளை இல்லை, எதியோப்பியாவிலே நடந்த பஞ்சத்திலே ஒரு பிள்ளை பட்டினியிலே சாக கிடக்கிறது.
நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதாவது எலும்பும் தோலுமாக ஒரு குழந்தை மாறி அதை அந்த பிள்ளையிலே உயிர் நிற்கிறது, அவ்வளவுதான். அந்த பிள்ளையை ஈ மொய்க்க ஆரம்பித்து விட்டது. ஒரு செத்த பிரேதத்திலே மொய்ப்பது போல ஈ இலையான எல்லாம் மொய்க்கிறது. அந்த பிள்ளை சாக போகிறது, இன்னும் சாகவில்லை, சாக போகிறது. இந்த பிள்ளை சாக போகிறது. ஒரு கருடன் வந்து, அதாவது ஒரு கழுகு வந்து இதை கொத்தி தின்னலாம், உயிர் போகட்டும் கொத்தி தின்னலாம் என்று பக்கத்திலே நின்று அதை பார்த்து கொண்டிருக்கிறது. இதை ஒரு புகைப்பட பிடிப்பாளன் படம் பிடித்தான். இந்த புகைப்படம் உலகளாவி பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியது. ஒரு உயிரோடு இருக்கிற பிள்ளை சாக போகிறது, அதை கழுகு தின்ன காத்திருக்கிறது. இதை ஒருவன் படம் எடுக்கிறான். இந்த கழுகை துரத்துவோம் என்றோ இந்த பிள்ளைக்கு ஒரு சாப்பாடு கொடுப்போமோ என்று அவனுக்கு நினைக்கவில்லை. இதை படம் எடுத்து விற்கலாம். எதையும் விற்க தயாராகி விட்டோம். இதுதான் இன்றைய நிலைமை. கடைசியாக என்ன நடந்தது என்றால், அந்த புகைப்படம் எடுத்தவனே அதனுடைய கண்டிக்க தொடங்கினார்கள். உலக மக்கள் கண்டிக்க தொடங்கினார்கள். இப்படியும் ஒரு வக்கிரமா என்று கண்டிக்க தொடங்கினே அவன் தற்கொலை செய்து செத்தான் என்று எழுதுகிறார்கள். இதுதான் இன்றைய நிலைமை. உணர்வுக்கு முக்கியத்துவமே இல்லை. எதை விற்கலாம்? பெற்ற தாய் தந்தையை விற்கவும் நாங்கள் தயாராகிவிட்டோம். பிள்ளையை விற்க தயாராகிவிட்டோம். நமக்கு எதுவும் முக்கியம் இல்லை. பணம் 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 பணம், கார், வீடு. இப்படியே இன்றைக்கு எனக்கு என்ன கொடுமையாகப்படுகிறது என்றால், ஏழையாக இருந்த காலத்திலே நாங்கள் செழிப்பாக இருந்தோம். செல்வம் வர வரத்தான் அது போதாமையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது, போதாமையை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இதை எப்படி நீக்குவது என்று கேட்டால், இதயங்களை மென்மைப்படுத்த வேண்டும். இதயங்களை மென்மைப்படுத்த வேண்டும். அதுக்கு என்ன வழி இருக்கிறது? விஞ்ஞானத்திலே ஏதாவது வழி இருக்கிறதா? ஏதாவது ஊசி இருக்கிறதா? அல்லது ஏதாவது டேப்லெட் இருக்கிறதா? இதை போட்டால் இதயம் மென்மையாகும்? ஒன்றும் கிடையாது. இலக்கியத்தை தவிர அதற்கு வேறு எந்த மாற்று மருந்தும் இல்லை. அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் கம்பன் தேவையாகத்தான் இருக்கிறான். இயற்கைக்கு ஒரு சக்தி இருக்கிறது பாருங்கள். என்னவென்றால், தேவையற்ற எதையும் அது அழித்துவிடும். இயற்கைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது. தேவையில்லாத எதுவானாலும் அது அழித்துவிடும், அது காப்பாற்றாது. இங்க பாருங்க, ஒரு இடத்துல ஒரு தங்க கட்டி ஒரு வீதியிலே கிடக்கிறது என்று வையுங்கள். எங்க கிடக்கிறது என்று என்ன கேட்கப்படாது. ஒரு தங்க கட்டி கிடக்கிறது என்று வையுங்கள். அந்த தங்க கட்டியை யாராவது விடுவார்களா? யாராவது ஒருத்தர் அந்த வழியிலே போகிறவர் அதை எடுத்து பத்திரமாக கொண்டு போய் அலமாரியிலே ஒரு பெட்டியிலே பூட்டி வைப்பார்களா? இல்லையா? பாதுகாக்கப்படும். இதே வீதியிலே ஏதோ நாயோ பூனையோ அழுக்கு பண்ணினா ஒரு மலம் இருக்கிறது என்று வையுங்கள், ஒருவரும் தொடமாட்டார்கள். ஆனால் இயற்கையே அடுத்த நாள், நீங்கள் 2 நாள் கழித்து போய் பாருங்கள், அந்த இடத்திலே அந்த மலம் இருக்காது. மழை பெய்தோ வெயில் அடித்தோ ஏதோ ஒன்று நடந்து அதை இயற்கை இல்லாமல் பண்ணிவிடும். அப்ப என்ன தெரிகிறது? நல்லதை இயற்கை பாதுகாக்கும், கெட்டதை இயற்கை அழிக்கும். 1000 ஆண்டுகளுக்கு பின்னும் கம்பன் நிற்கிறான் என்றால் அவன் நல்லவன், என்றும் நமக்கு தேவையாக இருக்கிறான் என்று அர்த்தம். நான் சொல்வதுண்டு விளையாட்டாக, நமக்கு யார் மீது அதிக அக்கறை? நமக்கு யார் மீது அதிக அக்கறை? சும்மா நான் உங்கள்கிட்ட கேட்டு பதில் எடுக்க மாட்டேன். சும்மா அது உடனே மனதில் பதில் வரும். எனக்கு என் மனைவி மீது தான் அக்கறை, என் காதலி மீது தான் அக்கறை, என் பிள்ளை மீது தான் அக்கறை. இப்படி ஒரு 10 பதில் வரும். எல்லாம் போய், எல்லாம் போய். குடும்பத்தை குழப்ப வந்துட்டாருன்னு நினைக்காதீர்கள். எல்லா விடையும் போய். என்ன போய் உண்மை தெரியுமா? எனக்கு என் மீதான அக்கறை தான் முதல் அக்கறை. என் மீதான அக்கறை தான் முதல் அக்கறை. நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்த பொழுது விமானங்கள் குண்டு வீசும், பங்கர்கள் வெட்டி வைத்திருப்போம். அப்போ விமானம் வந்தோடனே எல்லாரும் போய் உள்ளே இறங்குவோம். நானுமோ எத்தனையோ இடத்துல பார்த்தேன், ஒரு ஆம்பிளையும் மனைவியை முன்னுக்கு இறக்கிட்டு தான் பிறகு இறங்க இல்லை, உள்ளுக்கு இறங்கி நின்று கொண்டு தான் மனைவியை வாண்டு கூப்பிடுறான். எங்க ஆசிரியர் சொல்வார், என்னுடைய ஆசிரியர் சொல்வார், கல்யாண வீட்டுக்கு போறோம், கல்யாண வீட்டுக்கு போனால் எல்லாரையும் சேர்த்து ஒரு புகைப்படம் எடுப்பான். முக்கியமான ஆட்களை எடுத்துட்டு பிறகு ஒரு 50 பேரை விட்டு ஒரு புகைப்படம் எடுப்பான். நாங்கள் அந்த 50ல் 51வது ஆளாக கடைசியில் போய் நிற்போம். எல்லாம் முடிஞ்சிடும், வந்துடுவோம். ஒரு மாதம் கழிஞ்சிட்டுது. அதுக்கு பிறகு ஒரு நாள் போவோம் அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டுக்காரர்கள் இந்த ஆல்பத்தை கொண்டு வந்து காட்டுவார். கல்யாண ஆல்பம் வந்துட்டு பாருங்கன்ட்டு காட்டுவார்கள். நான் இப்போ உங்களை கேட்குறேன், ஆல்பம் வந்தோடனே எந்த பக்கத்தை நீங்கள் முதல் பார்ப்பீர்கள்? இந்த மாப்பிள்ளை பொம்பளை தாலி கட்டினதெல்லாம் கட கட கடன்னு தட்டிட்டு இந்த 51வது ஆளா நான் நின்ற பக்கம் வந்தோடனே நிப்பாட்டுவேன்.
எப்படி நான் இருக்கிறேன் என்று எனக்கு பார்க்க வேண்டும். அதை விட மோசம் ஒன்று இருக்கிறது. அந்த 51 பேர்ல நான் நின்ற படம் இருக்கிறதே, அதிலே என்னுடைய படம் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் சரியா இல்லாம 50 பேர் நல்லா இருக்கிறார்கள் என்று வையுங்க, மிச்ச படம் எல்லாம் இந்த போட்டோகிராஃபருக்கு படம் எடுக்க தெரியல. 50 பேரும் கிளியரா விடாம நான் மட்டும் கிளியரா விழுந்தேன்னு வையுங்க, நல்லா படம் எடுத்திருக்கிறானே என்னுவோம். அப்போ உலகத்தில் இருக்க அத்தனை பேருக்கு நம்மீது தான் அளவுக்கு அதிகமான அக்கறை. இது புரிகிறது அல்லவா? இப்போ உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்க அப்பா பேர் என்ன? எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், உள்ளுக்கு நீங்கள் மனதுக்குள்ளே சொல்லிக்கிறோம். உங்கள் அப்பா பேர் என்ன? ஏதோ ஒரு பெயர் சொல்லுவீர்கள். அடுத்து கேட்குறேன், அப்பாவினுடைய அப்பா பெயர் என்ன? அதுவும் சொல்லிடுவீர்கள். இப்போ 3வது கேட்குறேன், அப்பாவின் பெயர் என்ன? கொஞ்சம் யோசிச்சு கிழிச்சு இதுதான் சொல்லிடுவீர்கள். 4வது அப்பாவினுடைய பெயர் என்ன? இல்லை அம்மாவை பார்ப்பீர்கள், உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி. அது கூட சில பேருக்கு தெரிந்திருக்கும். 5வது அப்பா, 6வது அப்பா. இங்க பாருங்க, எனக்கு என் மீது தான் அளவுக்கு அதிகமான அக்கறை. அப்படிப்பட்ட எனக்கு என்னுடைய 5வது தகப்பனை தெரியவில்லை. 5வது தகப்பன் என்றால் நீங்கள் நினைப்பீங்க 500 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவர். இல்லை, ஒரு தலைமுறை காலம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான திருமண வயதை கூட்டி அதை 2ஆல் வகுக்க வருவதுதான் ஒரு தலைமுறை காலம். அதனாலே தான் கைகேயி ராமனை காட்டுக்கு போக சொன்ன பொழுது 14 ஆண்டுகள் போக சொன்னாள். ஏனென்றால் அந்த காலத்திலே ஆணுக்கு கல்யாண வயது 16, பெண்ணுக்கு கல்யாண வயது 12. இதெல்லாம் இப்போ சொன்னால் 35 இருக்கிறது என்ன ஒரு மாதிரி பார்க்குது. இது நான் சொல்றது இலக்கியங்கள் சொல்ற செய்தி சொல்லுகிறேன். 16 12 கூட்டினா 28, 2ஆ பிரிச்சா 14. அதான் 14 ஆண்டு போக சொன்னாள். ஏனென்றால் 14 ஆண்டுகள் ராமன் காட்டுக்கு போன பிறகு திரும்பி வந்தாலும் அவனை தெரிந்த தலைமுறை போயிருக்கும். அதனாலே ஒன்றும் நடக்காது. இடையிலே வந்தால் ராமன் வந்தால் புரட்சி வெடித்து விடும் என்பதற்காகத்தான் கைகேயி அப்படி சொன்னாள் என்பார் என் ஆசிரியர். இப்ப பாருங்க, சும்மா சாதாரணமா வைப்போம், 30 ஆண்டு 20 ஆண்டு என்று வைப்போம் திருமண வயதை. அதே சில பேர் படுபாவிகள் 30 வயசுல கட்டுண்டா சீச்சி இனித்தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ண போறேன்னுறான். நான் சொல்றது அவசரப்படாதேப்பா, நல்லா என்ஜாய் பண்ணி ஒரே தான் 60ஆம் கல்யாணத்தை பண்ணு. 30 20 என்று வைப்போம். இப்ப என்னாச்சு தெரியுமோ, 50 வயது, 50 வயதுல அரைவாசி 25, ஒரு தலைமுறை காலம் 25 ஆண்டுகள் என்று வையுங்கள். 5 தலைமுறை காலம், அதாவது உங்க 5வது தகப்பன் வாழ்ந்த காலம் என்று 5வது தலைமுறை பார்த்தால் 25 ஆண்டுகள் படி 125 வருடத்துக்கு முன்னாலே இருந்த உன் தந்தையே உனக்கு தெரியவில்லை. இப்ப நான் உங்களை கேட்கிறேன் பாருங்க, கம்பனை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளுவரை தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். இங்க பாருங்க, என்னுடைய தந்தையை 5ஆம் தலைமுறை தந்தையை தெரியவில்லை. ஆனால் எனக்கு 1000 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த கம்பனை தெரிகிறது. அதற்கு முன்பு 2000 வருஷத்துக்கு முன்பு வாழ்ந்த திருவள்ளுவரை தெரிகிறது. என்றால் என்ன அர்த்தம்? காலம் அவர்களை பாதுகாத்து வைத்து எனக்கு தந்திருக்கிறது. என்னுடைய 5ஆம் தந்தை தெரியவில்லை, ஆனால் எனக்கு முன் வாழ்ந்த திருவள்ளுவரை தெரிகிறது, கம்பனை தெரிகிறது. என்றால் அவர்களுடைய தேவை எவ்வளவு அவசியம் என்று புரிந்து கொள்ளுங்கள், படியுங்கள். இதயம் மென்மைப்படும். இதயம் மென்மைப்பட்டால் புத்தி சமநிலைப்படும். புத்தி சமநிலைப்பட்டால் உலகம் பழையபடி இயல்பு நிலைக்கு வரும். நாம் எல்லோரும் வாழ்வோம். அதற்காகத்தான் கம்பன் விழா. அதற்காகத்தான் கம்பன் விழா. ஏதோ விளையாட்டுக்காக, பொருள் தேடுவதற்காக, ஒரு கொஞ்சம் பேருடைய ஒரு இச்சைக்காக இது நடக்கிறதாக தயவு செய்து நினைக்காதீர்கள் என்பதை மட்டும் முன்னுரையாக கூறி இனி முறைப்படியான வழக்காடு மன்றத்துக்குள்ளே நுழைகிறேன். வழக்காடு மன்றம் என்பது நீதிமன்றம். நீதிமன்றத்துக்கு என்று சில கட்டுப்பாடுகள் உள்ளன. இப்பொழுது இந்த வழக்காடு மன்றம் முறைப்படி ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த நிமிடம் தொட்டு இந்த வழக்கு முடியும் மட்டும் யாரும் இருந்த இடத்தில் விட்டு எழும்பக்கூடாது. எழும்பினால் அவர்கள் இந்த நீதிமன்றத்தால் தண்டிக்கப்படுவார்கள் என்பது ஒன்று. தேவையில்லாத புகைப்படம் எடுக்கிறவர்கள் கூட எங்களை குழப்பக்கூடாது என்கின்ற நிபந்தனைகளை விதித்து, இங்கு யாராவது இந்த நிபந்தனைகளை மீறினால் அவர்களை மேடையின் ஓரத்திலே கொண்டு வந்து நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கழகத்தாருக்கு உத்தரவிட்டு நான் நீதிபதியாக மாறி நீதிமன்றத்தை ஆரம்பிக்கிறேன். தசரதன் என்கின்ற ராமாயணத்தின் போற்றப்படுகிற ஒரு பெரிய சக்கரவர்த்தி மீது வழக்கு தொடுத்து 2 பேர் வந்திருக்கிறார்கள்.
தசரதன் என்கின்ற அந்த சக்கரவர்த்தி ராமனை பெற்றெடுத்தவன். அவன் செய்தது குற்றம் என்று அவன் மேலே குற்றம் சாட்ட 2 பேர் வந்திருக்கிறார்கள். இல்லை, அவன் குற்றவாளி இல்லை என்று மறுக்க 2 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த வழக்கை எடுத்து ஆராய்வதற்கு முன்பாக ஒரு செய்தியை இந்த வழக்காட வந்தவர்களுக்கும் மறுக்க வந்தவர்களுக்குமாக சொல்ல விரும்புகிறேன். தசரதன் என்பவன் இராமாயணத்திலே போற்றப்படுகிற ஒரு தலைவனாக இருந்திருக்கிறான். ராமன் என்கின்ற ஒரு மகாபுருஷனை பெற்றெடுத்த தலைவனாக இருந்திருக்கிறான். ஆகவே இந்த வழக்கு முடிந்து அவன் குற்றவாளி என்று இனங்காணப்படும் வரையில் அவனை குற்றவாளி என்றோ அல்லது அவனுடைய நிலை விட்டு தாழ்த்தியோ பேசக்கூடாது என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. இது என்னுடைய முதல் உத்தரவு. இரண்டாவது, இந்த வழக்கை தொடங்குவதற்கு முன்பாக நான் ஒன்றை இந்த வழக்கு தொடுக்க வந்த 2 வக்கீல்களையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். வழக்கு தொடுக்க வந்த என்று மறுக்க வந்த வக்கீல்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நீதிமன்றத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா? ஏனென்றால் வழக்கு தொடங்கிய பிறகு நடுவர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று நீங்கள் சொன்னால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. இப்பொழுதே நீங்கள் சொன்னால் வேண்டுமானால் நான் இவர்களிடம் கேட்டு, அமைப்பாளரிடம் கேட்டு ஒரு நடுவரை மாற்ற முயற்சி செய்வேன். அந்த ஒழுங்கின்படி தான் கேட்கிறேன். இந்த நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் வழக்காட வந்திருக்கிறீர்களா என்பதை மன்றத்திலே முதலிலே உறுதி செய்யுங்கள். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, உங்கள் மீது நம்பிக்கை இருந்ததால் தான் இங்கே வந்திருக்கிறோம், இல்லை என்றால் வாய்தா வாங்கியிருப்போம். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, இதுவரைக்கும் நீங்கள் இந்த மன்றத்திலே ஆற்றிய உரையை வைத்துக்கொண்டு உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்க முடியாது. ஆகையினால் நாங்கள் உங்களை நம்புகிறோம். 2 அணி சார்ந்த தலைவர்களும் இந்த மன்றத்தின் மீதான தங்கள் நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறபடியால் இனி வழக்கை எடுத்து ஆராய்வதென்று இந்த மன்றம் முடிவு செய்கிறது. முதலிலே எடுத்துக்கொண்ட வழக்கின் சாராம்சத்தை சொல்லி குற்றப்பத்திரிகையை நண்பர் குமாரதாசன் அவர்கள் தான் எடுத்துக்கொண்ட வழக்கின் 2 வகையான வழக்கை தொடுத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அந்த 2 வகையான வழக்கையும் சொல்லி இதுதான் நாங்கள் சாட்டுகிற வழக்கு என்று குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யுமாறு மன்றம் உத்தரவிடுகிறது. மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களே, 60,000 ஆண்டுகள் உலகெல்லாம் ஒரு கிடைக்குள் கொண்டு அந்த உலகத்தை ஓம்பி அந்த தசரத மாமன்னன் மீது ஒரு சிறு குற்றத்தினை 2 குற்றங்களாக இங்கே பதிவு செய்ய நாம் விரும்புகின்றோம். உலக மக்களுக்காகவும் தனது நாட்டுக்காகவும் உணவும் செய்த அந்த தசரதன் தனது பிள்ளைகளிடத்திலே பாரபட்சம் காட்டினான் என்பது முதற் குற்றம். சொந்த நலனுக்காக, தனது குடும்பத்தை சார்ந்த சொந்த நலனுக்காக தேசத்தை பலியிட்டமை குற்றம் என்பது எமது 2வது குற்றம். நீங்கள் இருக்கைக்கு வாருங்கள். 2 குற்றங்களை தசரதன் மீது சாட்டியிருக்கிறார்கள். ஒன்று, பிள்ளைகளுக்கிடையிலே பேதம் காட்டியது என்பது ஒன்று. அடுத்தது, தன்னுடைய சொந்த நலனுக்காக தேசத்தை பலியிட்டது என்பது அடுத்த குற்றம். இந்த 2 குற்றங்களும் நியாயமானது தான், நாங்களும் ஒத்துக்கொள்கிறோம் என்று சொல்லப் போகிறீர்களா? இல்லை, இவை பிழையான குற்றங்கள், எதிர்த்து வாதிடப் போகிறோம் என்று நீங்கள் மறுக்கப் போகிறீர்களா என்று எதிரணி வக்கீல்களிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நீதிபதி அவர்களே, இந்த குற்றங்களை நான் மறுப்பதற்கு முன்னால் எனக்கு ஒரு உண்மை தெரிந்தாக வேண்டும் என்று நண்பர் குமாரதாசன் அவர்கள் எடுத்தவுடனே யாரிலும் குற்றம் சொல்பவர் அல்ல. அந்த மனநிலையிலும் அவர் இன்று இருக்க மாட்டார் என்பது எனக்கு தெரியும். இன்று இந்த குற்றத்தை அவர் சுமத்துகிறார் என்றால் அவர் யாருடைய சார்பிலே இந்த வழக்கை இங்கு தாக்கல் செய்கிறார் என்பதை இந்த மன்றத்திலே அவர் முதற்கண் தெரிவித்திருக்க வேண்டும். அதனை அவர் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர் எதிரணியிலே இருக்கிறவர்கள், இந்த வழக்கை நீங்கள் யார் சார்பாக தொடுக்கிறீர்கள்? நடுவர் அவர்களே,
பொதுநல வழக்கு என்ற வழக்குகள் சில நீதிமன்றத்தில் வரும். இது பொதுநலம் கருதி நாங்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்று நீங்கள் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பொதுநல வழக்காக இதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு ஒரு கட்சிக்காரர் தேவையில்லை என்ற கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நாங்கள் வழக்கை தொடரலாம். இல்லை, அவர்கள் சொல்லதை நான் அதை கருத்தில் கொண்டு நான் இந்த குற்றச்சாட்டுக்களை முழுமையாக மறுப்பதற்காக வந்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் சொன்ன அந்த பொதுநலம் என்பதை நீதிமன்றம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்பப்போ எங்களுக்கு அது உதவும். இப்பொழுது வழக்கை தொடுக்கிறவர்களும் எதிர்க்கிறவர்களும் வழக்கை நடத்த தயாராக இருக்கிறபடியால் இனி நீதிமன்றம் ஒவ்வொரு வழக்காக எடுத்து ஆராயப் போகிறது. முதலிலே பிள்ளைகளுக்கிடையிலே பேதம் காட்டினான் தசரதன் என்கின்ற அந்த வழக்கை நீதிபதி அவர்களே, ஒரு ஆட்சேபனையை நான் தெரிவிக்க வேண்டும். நீதிபதி அவர்களே, நீங்கள் உங்களை வழக்கை தாக்கல் செய்யுமாறு அனுமதி தந்திருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் தாக்கல் செய்யவில்லையே, இப்பதானே எழும்பி வருகிறீர்கள். இப்ப எழும்பி வந்தேன், ஆனால் நீதிபதி அனுமதித்து விட்டார். நண்பர் குமாரதாசன் அவர்களே, ஒரு 5 நிமிடம் பொறுத்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆட்சேபனை என்ன என்று சொல்லுங்கள். இருந்தால் எல்லா ஆட்சேபனையும் ஒன்றாக சொல்லிவிடுங்கள். இல்லை, நானும் சற்று நேரம் எனது கால் நோவை தவிர்த்து இருந்து விடுங்கள். நீதிபதி அவர்களே, அவருடைய தலைமை வழக்கறிஞர் அதை பொதுநல வழக்கு என்று சொல்லியிருக்கிறார். பொதுநல வழக்கு யார் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்று முதலில் வழக்காட வந்தவர் சொல்லுகிற பொழுது தசரதனுடைய பெருமை என்னவென்று சொல்லியிருக்கிறார். என்னுடைய ஆட்சேபனை எல்லாம் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது எல்லாம் இந்த நீதிமன்றங்களிலே ஒரு சொல்லாடல் இருக்கிற நீதிபதிகளே பிரைமா ஃபேசி என்று சொல்வார்கள். முதற் தோற்ற அளவிலேயே இதனுடைய தாற்பயம் என்னவென்று தெரிய வேண்டும். இவர்களுடைய வார்த்தையை வைத்து கொண்டே இந்த வழக்கை முதல் தோற்ற அளவிலேயே நீங்கள் நிராகரிக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நிமிஷம் பொறுங்கள். நீங்கள் அதென்ன முதல் தோற்ற நிலை என்பதை விளங்கப்படுத்துங்கள். அவர் தசரதன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட தசரதன் என்று சொன்ன அளவிலே இத்தனை பெரிய சிறப்புடைய ஒருவரை அதை நீதிமன்றமே ஆரம்பத்தில் அங்கீகரித்து இப்படிப்பட்ட புகழுடைய ஒருவர் என்று நண்பர் திருநந்தகுமார் அவர்களே, எப்படிப்பட்ட தசரதன் என்று அவர் சொன்னார்? எல்லா பெரும் புகழுடைய தசரதன் என்று சொல்லியிருக்கிறார். மீண்டும் நன்றாக யோசித்து சொல்லுங்கள். 60,000 ஆண்டுகள் ஆண்ட தசரதன் என்பதுதான் அவர் தொடக்கத்திலே சொன்ன நீதிபதி அவர்கள். நீங்கள் அவருடைய சுருக்கம் தான் அங்கே சொல்கிறீர்கள் 60,000 ஆண்டுகள் என்று. 60,000 ஆண்டுகளை தாண்டியும் அவர் வார்த்தை சொல்லியிருக்கால் அது தசரதனுடைய புகழை சொல்வதாக அந்த வார்த்தைகள். சரி, அப்படியே இருக்கட்டும். நான் கேட்கிறேன், அவ்வளவு புகழுடைய ஒருவர் பிழை செய்தால் அது பிழையாகாதா? இல்லை, அதற்தான் நோக்கம் என்ன என்று கேட்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரும் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்காகவே இவர்கள் வழக்கு தொடுக்கிறார்கள் என்பதனாலே தான் நான் இதை பூர்வாங்கமாக ஆட்சேபிக்கிறேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, எனது எதிர்த்தரப்பு சட்டத்திரணி அவர்கள் இந்த நீதிமன்றத்தின் பொன்னான நேரத்தினை வீணாக்கி கொண்டிருக்கிறார் என்ற தகவலை தங்களுக்கு தெரியப்படுத்திய காரணம், இங்கே நான் சொன்ன வார்த்தைகள் இந்த சட்ட புத்தகத்திலே உள்ள வார்த்தைகள், நானாக உருவாக்கி சொன்ன வார்த்தைகள் அல்ல. 60,000 ஆண்டுகள் மாண்புற இந்த பூவுலகை ஓம்பினேன் என்று தசரதன் சொன்னான் என்று கம்பன் படைத்திருக்கிறான். ஆக அவன் நல்ல ஒரு அரசனாக இருந்திருக்கிறான். இங்கே நாம் எடுத்துக்கொண்ட வழக்கு தசரதன் ஒரு அரசன் குற்றமானவன் என்று சொல்ல வரவில்லை. நாம் இங்கே அவன் தனது சொந்த நலனுக்காக தேசத்தின் நலனை பலியிட்டிருக்கிறான். அவர்களே, நீங்கள் எடுத்துக்கொண்ட 2 குற்றச்சாட்டிலே ஒரு குற்றச்சாட்டின் சார்பாகத்தான் பேசுகிறீர்கள். ஆகவே அவன் ஒரு நல்ல அரசனாக இருந்தான் என்பதை நீங்கள் சொல்லாதீர்கள். ஏனென்றால் அது அடுத்த குற்றத்துக்கு இடைஞ்சல் செய்ய வாய்ப்பிருக்கிறது. ஆகவே நீங்கள் நல்ல தந்தையாக இல்லை என்பதை மட்டும் முதல் சொல்லுங்கள். நடுவர் அவர்களே, நீதிபதி அவர்களே, தாங்கள் முதலில் ஒரு வரையறை வைத்தீர்கள். நீதிமன்றத்திலே ஒருவரை நிப்பாட்டி விட்டதற்காக அவரது புகழை குறைக்க கூடாது என்று சொன்னீர்கள். அதனால் தான் அந்த நவாதத்தை ஒரு நிமிடம்
நீங்கள் சட்ட புத்தகத்தை கரைத்து குடித்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். இல்லை நடுவர் அவர்களே, ஆகவே- கையிலே வைத்திருக்கிறேன். ஆகவே கரைத்து சட்ட குடிக்கவில்லை. புத்தகத்தை வீணாக காவி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதை வைத்துவிட்டு கூட பேசலாம். அதன் உள்ளேதான் எனக்கு தேவையான விடயங்கள் இருக்கின்ற நடுவர் அவர்களே. ஆகவே அதை விட முடியாது. சரி, அப்படியானால் பேசுங்கள். மிக்க நன்றி நீதிபதி அவர்களே. எனது அருமை நண்பர் எப்பொழுதுமே இப்படித்தான் முழுமையாக இதையும் கேட்பதற்கு முன்னரே அவசரப்பட்டு விடுவார். இருந்தபோதும் நட்பு கருதி அதை பொறுத்து எனது தரப்புக்கு வருகிறேன். நடுவர் அவர்களே, பிள்ளைகளிடத்தில் பாரபட்சம் காட்டியமை குற்றம் என்பது இந்த மன்றத்திலே நாம் முன்வைக்கின்ற முதல் குற்றம். தந்தை என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பொதுவான வரையறைகள் இருக்கின்றன. தனது குழந்தைகளிடத்திலே பாரபட்சம் காட்டக்கூடாது. அன்பிலோ, அவர்களது பெருமையிலோ, அவர்களது புகழிலோ ஒரு பிள்ளையை உயர்த்தி இன்னொரு பிள்ளையை தாழ்வாக நினைக்கிறவன் தந்தையாக இருக்க முடியாது. ஆனால் தந்தையோ தாயோ தமது பிள்ளைகளிடத்திலே அத்தகைய இயல்பை கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனாலும் ஒரு சில தந்தைகள் அப்படி இருக்கிறார்கள். அத்தகைய ஒரு தந்தையாக இங்கே தசரதன் இருந்தான் என்பதுதான் எமது முதல் குற்றச்சாட்டு. அவன் மாபெரும் மன்னனாக இருந்திருக்கலாம், 60,000 ஆண்டுகள் இந்த பூவுலகை ஆண்டவனாக இருந்திருக்கலாம். ஆனால் தனது 4 பிள்ளைகளிடத்திலே பாரபட்சம் காட்டினான் என்பதுதான் எமது முதல் குற்றம். அந்த குற்றத்தை நீங்கள் இனி விரித்து சொல்லுங்கள். நன்றி நீதிபதி அவர்களே. அந்த பிள்ளைகள் பிறந்து 4 தவமிருந்து பெற்ற பிள்ளைகள், எத்தனையோ ஆண்டுகள் பிள்ளைகள் இல்லாமல் தவமிருந்து வாங்கிய அந்த பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து அவர்களுக்கு பெயரிட்டு அவர்களை வளர்க்கின்ற பொழுது தந்தையாக அவனது அன்பை பாசத்தை காட்டி வளர்த்தான். ஆனால் சில சந்தர்ப்பங்களிலே அங்கே அவனது பாரபட்சமான மனது வெளிப்பட்டு வருகிறது. ஒரு சந்தர்ப்பம் அல்ல, 2 சந்தர்ப்பம் அல்ல, 3 சந்தர்ப்பம் அல்ல, பல இடங்களிலே எனது மகன் எனது மகன் எனது மகன் என்று தனது மூத்த மகனின் மேல் உரிமையும் பாசத்தையும் காட்டிக்கொண்டு எண்ணில் கோடி ராமருக்கு நிகரான பரதனை எனது மகன் இல்ல உனது மகன் உனது மகன் என்ற கைகேயியின் மகனாக பிரித்து பாரபட்சம் காட்டியமைதான் இங்கே குற்றம் என்று சொல்ல வருகிறோம். அதற்கான சான்றாதாரங்களை பல இடத்தில் இருந்தும் இந்த சட்டப்புத்தல் இருந்து என்னால் காட்ட முடியும் நடுவர்களே. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை. ராமனுக்கு பட்டாபிஷேகம் வருகிறது. அதற்கு சில தினங்களுக்கு முன்னர் பரதனை உனது பாட்டன் வரச் சொல்கிறான் என்று கேகய நாட்டிற்கு அனுப்புகிறான் தசரதன். 2 நாட்களிலே பட்டாபிஷேகத்தை தீர்மானிக்கிறான். அவனை பட்டாபிஷேகத்துக்கு அழைக்கவும் இல்லை. நடுவர் அவர்களே, நீதிபதி அவர்களே, மிக தவறான ஒரு வழிகாட்டலை நண்பர் அவர்கள் இங்கே முன்வைக்கிறார் என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் பரதனை கேகிய நாட்டுக்கு அனுப்பியதற்கும் ராமனை பட்டாபிஷேகம் செய்ய வந்ததற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதை நான் இந்த மன்றத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். குமாரதாசன் அவர்களே. நீதிபதி அவர்களே, நான் முதலே கூறிவிட்டேன், நண்பர் பிடித்தான். விஸ்வாமித்திரன் வந்து அவர் சொல்கிறார், பரதனை பாட்டன் வீட்டுக்கு அனுப்பியதற்கும் ராமனுக்கு முடிசூட்டியதற்கும் தொடர்பே இல்லை என்கிறார். அது அவரது வாதம் நடுவர்களே. எமது வாதத்தை முழுமையாக கேட்கட்டும். நான் இந்த புத்தகத்தில் இருந்து சட்ட புத்தகத்திலிருந்து பேசுகிறேன். ஆதாரம் இங்கே இருக்கிறது. ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று தீர்மானித்தது பிழை அல்ல. ஏனெனில் மரபு வழி ராமனுக்குத்தான் பட்டாபிஷேகம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த பட்டாபிஷேகத்திற்கு ராமனுக்கு நிகரான பெருமை கொண்ட அதே கரிய செம்மல் போன்ற உருவம் கொண்ட பரதனை அழைக்க கூட மறந்து தீர்மானிக்கிறான் மறுநாள் பட்டாபிஷேகம் என்று. இது ஒரு தந்தை செய்யக்கூடிய காரியமா என்று கேட்கிறேன். விஸ்வாமித்திர முனிவர் வந்து உன் புதல்வர்கள் கரிய செம்மல் ஒருவனை தாய் என்று கேட்கின்ற பொழுது எதற்காக ராமனை எண்ணிவன் அவள் கவலைப்பட்டான், துடித்தான், நான் வருகிறேன் என்று கூறினான். அங்கே பரதனும் கரிய செம்மல் தானே. ஆக இவனது பாசம் பற்று அனைத்துமே ராமன் மேல் வெளிப்பட்டு நிற்கிறது. ராமனைத்தான் மூத்த மகனாக இருந்தால் கூட ராமன் 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 என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே கைகேயி தனது வரத்தினாலே அவனது அரசுரிமையை பறித்து காட்டுக்கு ஏக வைக்கின்ற பொழுது முதல் நாள் இரவு அவனோடு சம்பாதம் செய்கின்றாள். தசரதனோடு சம்பாதம் செய்கின்றாள். இறுதியிலே தசரதன் அங்கே என்ன சொல்கிறான்? அங்கேயும் என் மகன் ராமன் நின் மகன் பரதன் சொல்கிறான். ஒரு தடவை இல்ல, 3 தடவைகள் கைகேயியுடன் அதே வார்த்தையை பாவிக்கிறான். சான்றை நான் கூறுகிறேன் நடுவர்களே.
நின்மகன் ஆழ்வான் நீ இனிதாழ்வாய், நிலம் எல்லாம் உன் பயம் ஆமே ஆளுதி தந்தேன் உரைகுன்றேன். நீயும் உன்ற பிள்ளையும் நாட்டை ஆளுங்கள், ஆனால் என் மகன், என் கண், என் உயிர், எல்லா உயிர்களுக்கும் நன்மகன். ராமன் மட்டுமா நன்மகன்? 4 பேருமே நன்மக்கள் தான். என் மகன், என் கண், என் உயிர், எல்லா உயிர்க்கும் நன்மகன் என்றால் அந்த மற்ற பிள்ளைகளுக்கு எத்துணை தூரம் ஒரு தந்தையாக துரோகம் செய்திருக்கிறார். இது முதல் அச்சான்று. இந்த இறுதியில் வரம் கொடுக்கின்றார். ஈந்தேன் ஈந்தேன் இவ்வரம் என் சேய் வனம் ஆள, என் சேய் வனம் ஆள, மாய்ந்தேன் நான் போய் வானுலகாழ்வேன், நான் வானுலகம் சென்று விடுவேன். நீந்தாய் நீந்தாய் நின் மகனோடும் நடி, நின் மகனோடும் நடி. அந்த பிள்ளை யாருக்கு பிறந்தது? தசரதனுக்கு மகனாக பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளையை நீயும் உன் மகனும் வாழ்ந்து போகுங்கள், என் பிள்ளையை காட்டுக்கு இருப்புங்கள் என்று சொல்கிறானே தசரதன். இங்கே பிள்ளைகளிடத்தில் பாரபட்சம் சுருளியமாக வெளிப்படுகிறது. நடுவர்களே, குமாரதாசன் அவர்களே, நீங்கள் உங்கள் இருக்கைக்கு வாருங்கள். நன்றி நடுவர்களே. திருநந்தகுமார் அவர்களே, நீங்கள் ஒளி வாங்கிக்கு வாருங்கள். 2 குற்றங்களை ஆணித்தரமாக அவர் சொல்கிறார். ஒன்று, ராமனுக்கு முடிசூட்டு விழா நடத்துவதற்கு முன்பு பரதனை பாட்டன் வீட்டுக்கு அனுப்பினான். முடிசூட்டு விழா தீர்மானிக்கப்பட்ட பிறகேனும் அந்த பரதனை முடிசூட்டு விழாவிலே வந்து கலந்து கொள்ளென்று ஒரு செய்தியைத்தானும் சொல்லி அனுப்பவில்லை. ஆகவே இதற்குள்ளே ஏதோ ஊர்பாசையிலே சொல்வதானால் கசமுசா நடந்திருக்கிறது என்று நினைக்கிறார் அவர். அதுபோல கைகை வரங்கேட்ட பிறகு இவருடைய கருத்தின்படி இந்த என்சே என்று தன் மகனா ராமனை மட்டும் அவன் சொல்வதும், அது சொன்னால் கூட பரவாயில்லை, பரதனை சொல்கிற பொழுது உன்சே என்று கைகேயோடு பேசுவதும் பிள்ளைகளுக்குள் செய்கிற பேதமாகாதா? நீங்கள் 2 பேரும் ஒன்றை நினைக்க வேண்டும். இது ராமன் பற்றி நடக்கிற, தசரதன் பற்றி நடக்கிற வழக்கென்று மட்டும் நினைத்து விடாதீர்கள். பல வீடுகளிலே இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பா யாருக்கு சார்பானவர் என்பது போன்ற கருத்து இருக்கிற பொழுது இந்த தீர்ப்பு எல்லா குடும்பத்தையும் பாதிக்கப் போகிறது என்கின்ற நினைப்போடு சொல்லுங்கள். இந்த 2 குற்றச்சாட்டையும் நீதிமன்றம் கூட இது பிழையாகத்தான் நீதிமன்றத்திற்கு கூட தெரிகிறது. இது சரி என்பதற்கான நியாயத்தை இப்பொழுது நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். நீதிபதி அவர்களே, ஒரு தந்தை, ஒரு தாய், ஒரு ஆசிரியர் எந்த காலத்திலும் தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே பாரபட்சம் காட்ட மாட்டார்கள். அவர்களுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒன்றுதான். என்ன மரபுப்படி ராமனை அரசுரிமை ஆக்க வேண்டும், அது சட்டாயம், அது மரபு, ஆக்கியே தீர வேண்டும். அந்த தீர்மானம் எடுத்ததும் திட்டமிட்டு எடுத்த தீர்மானம் அல்ல. திடீரென்று ஒரு நாள் இவன் நினைக்கிறான், எனக்கு இந்த அரசுரிமை போதும், என்னால் இந்த நாட்டை ஆள முடியாது, இந்த மண்ணை காக்க வேண்டும், நான் எங்காவது போக வேண்டும், ஆகவே எனக்கு அடுத்ததாக ஒருவரை அரசுரிமை ஆக்க வேண்டும், என் ராமனை மூத்தவனை ஆக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டானே, அந்த கணத்தில் இருந்து மிச்ச விடயங்கள் எல்லாம் அவிழ்ந்து கொண்டே இருக்கு. ஏன் அப்படி நினைத்தான் திடீரென? இல்ல, ராமனுக்கு முடிசூட்டி விடுவது எனக்கு இனி ஆட்சி வேண்டாம், எனக்கு இந்த பாரம் போதும், நான் இனி வனம் வானப்பிரஸ்தம் செய்ய வேண்டும். அந்த அப்படி அவன் நினைப்பதற்கான காரணம் எங்கே இருந்து நடந்தது? அவனுடைய ஒரு அழகான பாடல் இருக்கிறவர்களே, பாடலை சொன்னால் நீங்கள் உங்களுக்கு கோபம் வந்து விடுமே. இல்லை நீங்கள் சொல்லுங்கள். நீங்க அடிக்கடி கண்ணாடி பார்ப்பீர்கள். இவன் ஒரு முறை கண்ணாடி பார்க்கிறான். அவனுடைய கண்ண மூலத்திலே ஒரு வெள்ளை மயிர் தெரிகிறது. மன்னவனே, இந்த அவனியை மகனுக்கு ஈந்து பன்னெரும் தவம்புரி பருவம் ஈதென கள்ள மூலத்தில் கழுவ வந்தேன. கண்ண மூலத்திலே சொல்லுவதற்கு வந்தது போல மின்னன ஓர் மயிர் என்று சொல்கிறது என்று பாடல் சொல்கிறது. ஆகவே அந்த செய்தியை கேட்டவுடனே அடடா, எனக்கு இத்தனை வயதாகி விட்டதா? நாங்களெல்லாம் அப்படி நினைக்க மாட்டோம். அதாவது தலையிலே ஒரு நரைமுடியை கண்டவுடனேயே இனி போதும் தவம் செய்ய வேண்டும் என்று தசரதன் நினைத்தான். ஞானம் வந்தது. அது வர வேண்டிய ஞானம் தான். மதிப்பார்ந்த நீதிபதி அவர்களே,
நரை பரதன் கேகே நாடு சென்ற அடுத்த நாள் தோன்றியதா? எனக்கும் நரைத்துத்தான் இருக்கிறது. பல ஆண்டுகளாகத்தான் இந்த நிறை தொடங்கியது. ஒரு நாளிலே இந்த நிறை வரவில்லை. ஆக அந்த நிறை எங்களது சந்தேகமே அதுதான் நடுவர். நீதிபதி அவர்களே, இல்லை இல்லை, இவர் தவறான ஒரு மீண்டும் ஒரு தவறான வழி காட்டுகிறார். பல விடயங்கள் இருக்கும், எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளில் தான் அது தெரியும். திடீரென்று தெரிய வரும். இங்க பாருடா தலையில நிறைச்சிருக்கு, இங்க பாருடா இதுல ஒன்று முளைச்சிருக்குது, இங்க பாருடா. அதால்தான் சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் ஒரு மகனை அனுப்பினது பரவாயில்லை, அடுத்த நாள் நிறைய கண்டதும் பரவாயில்லை, பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறித்ததும் பரவாயில்லை. ஆனால் அந்த பட்டாபிஷேகத்தின் போது ராமனுக்கு நிகரான இரண்டாவது பிள்ளை இந்த நாட்டிலே இருக்க வேண்டுமே என்று தந்தை நினைக்கவில்லையே. அங்கேதான் சந்தேகம் வருகிறது. அவன் பாரபட்சம் காட்டினானோ என்று எண்ணுகின்றோம். நீதிபதி அவர்களே, அதை குற்றமாக பார்க்க இருக்கின்றோம். நீதிபதி அவர்களே, இதில் என்ன பாரபட்சம் வேண்டி இருக்கிறது? மூத்த பிள்ளைக்கு அரசு ஆட்க போகிறான், அதை கொடுக்கிறான். அது கொடுப்பதற்கு மற்ற பிள்ளைக்கு சொல்ல வேண்டும் சொல்லக்கூடாது என்ற பிரச்சனையே அங்கு இல்லையே. இவரே அதை சந்தேக கண் கொண்டு பார்க்கிறார். இவருடைய மனதிலே அந்த சந்தேகம் இருக்கிறது. இவருடைய மனதிலே அப்படி ஒரு சந்தேக பார்வை, அந்த கண்ணாடி அவர் பார்க்கிறார். ஓஹோ, இவர் சந்தேகத்தோடு அனுப்பிவிட்டார், இங்க பார் இவர் சந்தேகத்தோடு அழைக்காமல் விட்டு விட்டார் என்று பார்க்கிறார் அவர். திருநந்தகுமார் அவர்களே, நீங்கள் சொல்வது சரி. ஆனால் அவர் அடுத்த குற்றச்சாட்டிலே சொல்லுகிற பொழுது இதே தசரதன் ராமனை சொல்கிற பொழுது தன் சே என்றும் பரதனை சொல்கிற பொழுது உன் சே என்றும் சொல்லி இருக்கிறபடியால் அப்படி சந்தேகப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிறார். அதாவது இந்த பிள்ளைகளுக்குள்ளே வேற்றுமை அவர் மனதிலே ஏற்கனவே இருந்தபடியால் தான் சரி அப்படி செய்தார் என்கிறார். நான் சொல்லுகிறேன், அதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கிற நீதிபதி அவர்களே. இந்த வார்த்தை வருவதற்கு முன்னாலே நடந்த சம்பவங்கள் எப்படி விரிந்திருக்கின்றன என்று பார்க்க வேண்டும். எடுத்த உடனே வந்த காரியம் என்ன? இந்த சம்பவங்கள் எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வந்திருக்கிறது என்பது அந்த வரிசையை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதிலே ஒரு காரணம் இருக்கிறது என்று. அதாவது அந்த மனநிலை எப்படி இருக்கிறது? அரசன் முதல் நாளில் அறிவிக்கிறான், ராமனுக்கு செய்தி போகிறது, வசிட்டன் சென்று ராமனுக்கு அறிவுரை சொல்லுகிறான், எல்லாம் நடக்கிறது. அன்று இரவு கையேயிடம் போய் இவன் பேசுகிறான். அப்படி பேசுகிற பொழுது கையேயி அலங்கோலமாக கிடக்கிறாள், வலை துறந்தனள், அவளுடைய அந்த திலகத்தை அழித்து விட்டு கிடக்கிறாள், அப்படி வீழ்ந்து கிடக்கிறாள். அப்படி அவளை தூக்கி வைத்து, என்ன பிரச்சனை, உனக்கு யார் இந்த இடர் செய்தது, நான் உனக்கு செய்கிறேன் சொல் என்று கேட்ட பொழுது 2 வரங்களை தா என்று அவள் கேட்கிறாள். இவன் திகைத்து போனான். என்ன 2 வரமா? எடுத்துக்கொள். இல்லை, முன்னர் சொன்ன அந்த 2 வரங்களை தா. என்ன வரம்? 1, என்னுடைய மகன் அரசாள வேண்டும். நீதிபதி அவர்களுடைய வார்த்தைகளை பார்த்துக் கொள்ளுங்கள். என் சேய் அரசாழ்வது, சீதை கேள்வன் சென்று வனமாழ்வது. எந்த சூழலே இதை கேட்டுக்கொண்டிருந்தவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்று பாருங்கள். இப்ப அரசன் அல்ல, இப்ப அவன் ஒரு தந்தை. அந்த தந்தையினுடைய மனநிலையை பாருங்கள் நீதிபதி அவர்களே. ஒரு இரவு போயிருக்கிறது, ஒரு நாள் முழுக்க நடந்த நிகழ்ச்சிகளை வைத்துக் கொண்டு அன்றிரவு நடந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீதிபதி அவர்களே, உங்களுக்கு தெரியும் இது எப்படி வளர்ந்திருக்கிறது என்று. அப்பொழுது அவன் திகைத்து போனான். என்ன சொல்லுகிறாய் கைகேயி? உன்னுடைய மனம் திசைத்து விட்டதா? என்ன பிறழ்ந்து விட்டதா? யாராவது வஞ்சனை செய்து விட்டார்களா என்று கேட்கிற பொழுது சொல்கிறாள், யாரும் எனக்கு வஞ்சனை செய்யவில்லை, என்னுடைய மனம் இங்கு பிழைக்கவில்லை. உன்னுடைய பரம்பரையில் வந்த ஒருவன் தன்னுடைய வாக்கிற்காக தன்னுடைய உடலில் ஒரு பகுதியை அறிந்து கொடுத்தான். நீ இப்படி வாய்மை இல்லாமல் இருக்கிறாயே, எனக்கு முன்னர் தரங்களை தாய் என்று கேட்கிறாள். குமாரதாஸ் அவர்களே, ஒளி வாங்கிக்கு வாருங்கள். இப்பொழுது திருநந்தகுமார், நீங்கள் சொன்னீர்கள் உன் சேய் என் சேய் என்று இவன் பேசியது குற்றம் என்றீர்கள். திருநந்தகுமார் சொன்னதை பார்த்தால் இந்த உன் சேய் என் சேய் என்கின்ற கருத்தை தொடக்கி வைத்தவள் கைகேயி என்று தெரிகிறது. என் சேய் உலகாள்வது என்று அவள்தான் என் பிள்ளை என்று பிரித்து பேசினாள். ஆகவே ஒரு வீட்டு சண்டையிலே ஒரு தாய் என் பிள்ளை இவன் என்று சொன்னால் தகப்பன் அவன் என் பிள்ளை அவன் என்று சொல்வது ஒரு இயல்புதான் என்று நாங்கள் ஏன் கொள்ளக்கூடாது? நடுவர் அவர்களே, என்னை விட பல மடங்கு இந்த சட்ட புத்தகத்திலே ஆளுமை கொண்டவர் நீங்கள். சட்ட புத்தகம் சொல்கிறது கைகேயி எவ்வாறு தனது பிள்ளைகளை பார்த்தாள் என்று. தனது பிள்ளையை விட ராமனை தனது பிள்ளையாக வளர்த்தவள் கைகேயி.
ராமன் மேல் மிக்க காதல் கொண்டு, ராமன் கோசலையால் வளர்க்கப்பட்டதை விட கைகையால் வளர்க்கப்பட்டவன். ஆனால் ஒரு பெற்ற தாய் என் மகன் என்று பரதனை சொல்வதிலே எந்த குற்றமும் இல்லை. ஏனென்றால் அவள்தான் அவனை ஈன்றாள். அந்த தாய் தான் பரதன். ஒரு தாய் ஒரு பிள்ளையை என் பிள்ளை என்று சொல்லலாம் என்றால் தந்தை சொல்வதிலே என்ன பிள்ளை இருக்கு? நடுவர் நீதிபதி அவர்களே, பெற்றவள் பரதனை பெற்றவள் கைகேயி. அவள் என் பிள்ளை என்று சொல்லலாம். என் சேய் போய் காடாடலாம், நாடாளவும் உன் செய்ய ராமன் சென்று காடாளம் என்று கேட்கலாம். ஆனால் தசரதன் என்பவன் தான் தன் 4 பிள்ளைகளுக்கும் தகப்பன். அவன் சொல்லக்கூடாது, அவன் சொல்லக்கூடாது. கைகேயி சொல்லலாம் பரதன் என் பிள்ளை என்று, கோசலை சொல்லலாம் ராமன் என் பிள்ளை என்று. ஆனால் தசரதன் சொல்லக்கூடாது அவன் உன் மகன் என்று. நீதிபதி அவர்களே, இவர் தேவையில்லாத ஒரு நீதிபதி அவர்களே, இது தயவு செய்து வாதத்தை நிறைவு செய்யப்பட வேண்டும். சொல்லட்டும், அவர் பதில் சொல்லட்டும் அதற்கு. நீதிபதி அவர்களே, இந்த 2 வரங்களிலே ஒன்றிலே என் பிள்ளை அரசாள வேண்டும், சீதை அவர்களே, இந்த வாதங்களை கொஞ்சம் ஒழுங்குபடுத்த விரும்புகிறேன். அவர் முதல் வைத்த குற்றச்சாட்டு என் சேய் என்று பேசினான், உன் சேய் என்று பேசினான், தசரதனிடம் இந்த வேற்றுமை இருந்தது என்பதை எடுத்து காட்டினார். அதற்கு பதிலாக நீங்கள் கைகேயி என் சேய் என்று சொன்னதால் தான் இப்படி ஒரு நிலைமை வந்தது என்று, கைகேயி தன் சேய் என் சேய் உலகாள்வது என்பதை நீங்கள் எடுத்து காட்டினீர்கள். ஆம். இப்பொழுது அவர் அதற்கு பதில் சொல்லுகிறார், கைகேயி என் சேய் என்று சொல்லலாம் என்றால் ஏன் சொல்லலாம் என்றால், ஒரு பிள்ளை அவள் பெற்று வைத்திருந்தால் ஆகவே அவனை என் சேய் என்று சொல்லலாம். ஆம். தசரதனுக்கு 4 பிள்ளைகளும் பிள்ளைகள் தான், அவர் எப்படி என் சேய் உன் சேய் என்று பேசலாம் என்று அவர் கேட்கிறார். நீதிபதி அவர்களே, அவர் நான் நினைக்கிறேன் அவர் சரியாக இந்த யாழ்ப்பாண மனநிலையிலிருந்து பேசுகிறார். இந்த யாழ்ப்பாண மனநிலை குற்றமா? நீதிபதி அவர்களே, பேசுகிறார் என்று தானே இந்த மண்ணிலே 22 ஆண்டுகள் வாழ்ந்தாலும் இன்னும் நான் யாழ்ப்பாணத்தான் தான். அந்த மனநிலை போகாத நடுவர் அவர்களே, அந்த மனநிலையிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லி. ஏனென்றால் ராமாயணத்திலே அந்த 4 பிள்ளைகளுக்குமே 4 பிள்ளைகளுக்கும் தசரதன் தான் தந்தை, 4 பிள்ளைகளுக்கும் இந்த 4 தாயரும் தான் தாய் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. 3 தாய் மூவரும் தான் தாய் என்பதை மறைக்கக்கூடாது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அந்த குழந்தைகள் ஒவ்வொரு தாயையும் தன்னுடைய தாய் என்றே சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நண்பர் அவர்கள் ஒரு கண்ணாடியை வைத்துக் கொண்டு இங்கே பார்க்கிறார். நீதிபதி அவர்களே, ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த கைகேயி பாருங்கள் என்ன நடக்கிறது என்று பாருங்கள், என்ன நடக்குது என்று பாருங்கள். நீதிபதி அவர்களே, ஒன்றை மறந்து விடாதீர்கள். இந்த கைகேயி நான் குற்றம் சொல்லவில்லை. கைகேயினுடைய செயலினாலே எப்படி தசரதன் நிர்பந்திக்கப்பட்டான் என்பதை தான் சொல்லுகிறேன். நீதிபதி அவர்களே, தயவு செய்து எனக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும். 2 அணி வக்கீல்களுக்கும் நீதிமன்றம் ஒரு உத்தரவிட விரும்புகிறது. நாங்கள் வழக்கை விட்டு கொஞ்சம் நகர்ந்து போகிறோமோ என்று தோன்றுகிறது. அதாவது இப்பொழுது பிள்ளைகளுக்கிடையிலே தசரதன் பேதம் செய்தான், இதுதான் வழக்கு. அவர்கள் சொல்கிறார்கள், தன் பிள்ளை உன் பிள்ளை என்று பேசி பிரிம்பு காட்டினான். விஸ்வாமித்திரர் வந்து கரிய செம்மல் ஒருவனை தாய் என்று சொன்ன பொழுது பரதன் ராமன் என்ற 2 பேரும் கருப்பாக இருக்க ராமனை கூட்டி போகாதே என்று அழுதான். ஆகவே இவனுக்கு மூத்த பிள்ளையாகிய ராமன் மேலே இயல்பாக அன்பு அதிகமாக இருந்தது. இதுதான் இப்பொழுது குற்றச்சாட்டு. ஆம். இந்த இடத்துக்கு வந்து பதில் சொல்லுங்கள். நீதிபதி அவர்களே, நான் இந்த மீண்டும் அவர் அந்த பரதனை முன்செய் என்று சொல்ல வேண்டிய அந்த சூழல் எப்படி வந்தது என்பதற்குத்தான் நான் இந்த காரணத்தை எடுத்துக் கொடுத்தேன். என்ன நடக்கிறது என்றால், கைகேயி ஒவ்வொரு முறையும் சொல்லிவிட்டு சொல்லுகிறாள், நீ இதை இருக்காவிட்டால் நான் இறந்து விடுவேன். இது எப்படி என்றால், ஆங்கிலத்திலே டியூரஸ் என்று சொல்வார்கள். ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவது, ஏதாவது சொல்ல வைப்பதற்காக ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி, நீ இதுக்கு பதில் சொல், இல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன், நீ இதற்கு பதில் சொல், இல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்று சொல்லியே. சரி, அதற்கும் இவன் பிள்ளைகளுக்குள் பேதம் பார்ப்பதற்கும் என்ன தொடர்பு? இல்லை, அவர் என்ன நினைக்கிறார் என்றால், ராமனை காட்டுக்கு அனுப்ப அவர் என்ன கேட்கிறான், அவன் உன்னுடைய மகன் பரதாலட்டும், பிரச்சனை இல்லை, ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டாம் என்று தானே கேட்டார். அதற்கு இவள் மாற்றம் சொல்லி. நீதிபதி அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். இதுவல்ல பிரச்சனை. மாண்புமிகு நீதிபதி அவர்களே, எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு தந்தையானவன் 4 பிள்ளைகளுக்கு தந்தையானவன், தாய் சொல்கிறாள்
காட்டுக்கு போ, ராமனை காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்கிறார். அங்கே அவன் சொல்கிறான், ராமன் காட்டுக்கு போனால் நான் உயிர் துறப்பேன், மற்ற 3 பிள்ளைகளும் இந்த ஊரில் இருக்க போகிறார்கள். இதே ஒரு சாட்சியாகவில்லையா? ராமனை மட்டுமே வைத்துக்கொண்டு ராமன் காடு சென்றால் நான் உயிர் இழப்பேன் என்று சொல்கிறான் என்றால் அவனுக்கு அந்த ஏனைய 3 பிள்ளைகளின் பொறுப்பில்லையா? அந்த நாட்டை தலைமை தாங்குகின்ற பொறுப்பில்லையா? அந்த அரசாட்சியை பரிபாலனம் செய்கின்ற பொறுப்பில்லையா? ஆக ஒரு தந்தையாக மட்டுமல்லாமல் ஒரு அரசனாக கூட தனது நிலையில் இருந்து தவறிவிட்டானே. அது மட்டுமல்ல நீதிபதி அவர்களே, no man shall be a judge in his own cause. அதாவது எந்த ஒரு மனிதனும் தனது குற்றத்துக்கு தானே நீதிபதியாக முடியாது. சகோதரி அவர்கள் எடுத்து தந்த சட்டவாதம் இது. அதாவது தனது குடும்ப பிரச்சனையிலே தான் நீதிபதியாக முடியாது, இன்னொருவர் தான் அதை தீர்க்க வேண்டும். இங்கே தனது குடும்ப பிரச்சனையிலே அவன் ஒரு நீதி நண்பர் குமாரதாசன் வாதம் ஒன்று குமாரதாசன் அவர்களே, நீங்கள் சொன்ன சகோதரி எடுத்த இந்த கருத்தை நீதிமன்றம் நிராகரிக்கிறது. நீதிபதி அவர்களே அவசரப்பட வேண்டாம், எனது வாதத்தை நான் முழுமையாக வைக்கவில்லை. கொஞ்சம் பொறுங்கள். ஏன் நிராகரிக்கிறது என்றால் அவர்கள் சொன்னது இன்றைய சட்ட நிலையிலே இருக்கக்கூடிய சட்டம். சரி, தமிழர் பாரம்பரியத்திலே தந்தனுக்கு நிகழ்ந்த குற்றங்களுக்கு தாங்களே நீதிபதியாக இருந்திருக்கிறார்கள். மண்ணீதி கண்ட சோழனை நாங்கள் அதற்கு ஒரு அடையாளமாக எடுக்கலாம். நன்றி நடுவர் அவர்களே, நான் இன்னொரு வாதத்தை வைக்க விரும்புகிறேன். அதாவது இன்னொரு தரப்பின் வாதத்தை ஆராயாமல், மனுநீதி கண்ட சோழன் கதையை சொன்னீர்களே, ஒரு பசுவின் வாதத்தை வைத்து அவன் தீர்ப்பு வழங்கினான். அங்கே பசுவின் தரப்பு நியாயத்தை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு வழங்கினானே. இங்கே இந்த பரதன் என்ன பாவம் செய்தான்? பரதனை மகனல்ல என்று தள்ளி வைக்கிறானே, தாய் செய்தது பாவத்திற்காக. இது மட்டும் எந்த விதத்திலே நியாயம்? நீதிபதி அவர்களே, அவர் அதை அந்த துணை பாரபட்சம் காட்டினதிலே துணைக்கு ஆதாரமாக கொடுக்கிறாரா அல்லது அது புதிய குற்றச்சாட்டாக முன்வைக்கிறாரான்னு எனக்கு தெரியாது. எது பரதனை மகன் இல்லை என்று சொன்னதை முதல் குற்றச்சாட்டுக்கு ஆதாரமாக சொல்கிறாரா அல்லது புதிதாக குற்றச்சாட்டு வைக்கிறாரா என்று தெரியாது. நீதிபதி அவர்களே, நான் ஏற்கனவே அரைகுறை நிலையிலே தான் போய் அமர்ந்தேன். எனது வாதம் முழுமை பெறவில்லை. வழக்கம் போல இன்னும் 2 சாட்சிகள் இருக்கின்றன. குமாரதாசன் அவர்களே, திருநந்தகுமார் அவர்களே, நீங்கள் விட்டால் நாளை வரை வழக்காடுவீர்கள். ஆனால் இந்த வழக்கை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து நான் இன்னொரு வழக்கை விசாரிக்க செல்ல வேண்டி இருக்கிறபடியால் நீங்கள் இன்னும் 2 சாட்சி இருக்கிறவர்களே, மிகச் சுருக்கமாக அந்த 2 சாட்சியையும் சொல்லுங்கள். நீதிபதி அவர்களே, நான் தளர்வுற்று கிடக்கிறான், கையிடம் வரம் கேட்கிறான், தளர்வுற்று கிடக்கிறான். வசிஷ்ட முனிவர் வருகிறார். அவரிடம் சொல்கிறான் தசரதன், சொன்னேன் இன்றே சொல்கிறேன், இவள் என் தாரம் அல்லல், இவள் எனது மனைவி அல்லல். மன்னே ஆவான் வரும், மன்னனாக உரிமை கொண்டாடப்படுகின்ற இந்த பரதன், மன்னே ஆவான் வரும் அப்பரதனையும் மகன் என்று உன்னேன், மகன் என்று நினைக்க மாட்டேன் என்கிறான். அந்த இடத்திலே அவன் மகன் என்றே உதறி விடுகிறான், மகன் இல்லை என்று. குமாரதாசன் அவர்களே, முதல் வரியை விடுங்கள், அது எங்கள் வழக்குக்கு அப்பாற்பட்டது. மன்னே ஆவான் மகன் பரதனும் என் மகன் அல்லன் என்பதற்கு என்ன அர்த்தம்? மன்னே ஆவான் வரும் அப்பரதனையும் மகன் என்று உன்னேன், என்ன அர்த்தம்? மகன் என்று எண்ண மாட்டேன். அதுக்கு முதல் வரி சொன்னேன் இன்றே. இல்லை, அதாவது ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் நான் பரதனையும் என் மகன் என்று நினைக்க மாட்டேன், இப்படித்தானே சொன்னான். ஆமா ஆமா. அப்போ ஆகவே அவன் எடுத்தாற் போல மகன் இல்லை என்று சொல்லவில்லை. கைகேயினுடைய வரத்துக்கு உடன்பட்டு இந்த ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் பரதன் என் மகன் இல்லை என்று சொல்லி இருக்கிறான். ஆகவே அதை நீங்கள் மறைக்காமல் வெளிப்படுத்த வேண்டும். ஆம் நடுவர் அவர்களே. ஆனால் நடுவர் அவர்களே, இதில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை. இது சற்று முன்னிய நிலை. இறுதியிலே அவள் முழுமையாக அந்த வரம் பெற்ற போது அவன் என்ன சொன்னான்? நீ என் மனைவி அல்ல, உனக்கு பிறந்த பரதன் என் மகன் அல்ல என்று. எங்கே ஆதாரம்? ஆதாரம் இருக்கிறது சட்ட புத்தகத்தில் நடுவர்கள் எடுத்து தரலாம். அதுவல்ல, அதற்குரிய ஆதாரம் இருக்கிறது சட்ட புத்தகத்திலே. அவனை நீர்க்கடன் செய்ய விடாமல் அங்கே வசிஷ்டன் தடுக்கிறான். பரதன் நாடு திரும்பிய பின்னர் தந்தை இறந்தான் என்று அறிந்து அவன் தான் அடுத்து நீர்க்கடன் செய்ய வேண்டும், ஏனென்றால் ராமன் இல்லை. அந்த இடத்திலே வசிஷ்டன் சொல்கிறான், உன்னை மகன் இல்லை என்று உனது தந்தை துறந்து விட்டான். உங்களுடைய அடுத்த குற்றச்சாட்டு 2 சான்று சொல்ல போறேன். அடுத்த சொல்கிறேன். இந்த அவனை தள்ளி வைத்த அந்த மகன் எங்கே அவன் மகனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டான்? 14 ஆண்டுகள் கழிந்து இலங்கையிலே ராவணனை கொன்று அதன் பின்னர் அந்த புகழே ராமன் நின்ற பொழுது தசரதன் வானுலகில் இறங்கி வருகிறான்.
உனக்கு வரம் தருகிறேன் என்கிறான். அந்த வரத்திலே ராமன் கேட்கிறான், தீயல் என்று நீ துறந்த என் தாயும் தம்பியும் ஆம்பரம் தருக என்று கேட்டு 14 ஆண்டுகள் அவன் செய்யாத குற்றத்துக்காக அந்த பரதன் ஒரு தண்டனை அனுபவித்திருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய பாரபட்சம் ஒரு தந்தையாக அவன் இருந்திருக்கிறான். உங்களுடைய கருத்துக்களை நீதிமன்றம் பதிவு செய்து கொண்டது. நீங்கள் இருக்கைக்கு வாருங்கள். மிக்க நன்றி நீதிபதி அவர்களே. திருநந்தகுமார் அவர்களே, இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் ஏதாவது பதில் சொல்ல விரும்பினால் சுருக்கமாக சொல்லுங்கள். நன்றி நீதிபதி அவர்களே. நண்பர் குமாரதாசன் அவர்கள் உண்மையான ஒரு வழக்கறிஞரோடு சேர்ந்து இவரெல்லாம் யூடியூப் சேனல் செய்யலாம். தேவையான பேச்சுக்களை வெட்டியும் ஒட்டியும் அப்பப்போ அப்படி மீம்ஸாக போட்டு கொண்டிருப்பதற்கு நல்ல ஆற்றல் அவருக்கு இருக்கிறது என்று தெரிகிறது. இதை பார்க்கிற பொழுது என்னவென்றால், பரதன் திரும்பி வந்து கைகேயை தசரதனை தேடி பார்த்து, தசரதன் இல்லாமல் கைகேயை பார்த்து எங்கே தந்தை என்று கேட்க, அவன் வானகம் சென்று விட்டான் என்று சொல்ல, சரி நான் அண்ணனை பார்க்க போகிறேன், என்ன அண்ணன் கானகம் சென்று விட்டான் என்று சொல்ல, என்ன நடந்தது என்று கேட்க, கைகேயி சொல்கிறாள், வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன் வனத்திடை என்று சொல்லுகிற பொழுது அவள் என்ன மனநிலையில் இருந்தாள் என்று பாருங்கள். இது எப்ப? தசரதன் இறந்த அடுத்த நாள் அல்ல, மிக நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த செய்தி நடக்கிற பொழுது அங்கே ராமனும் இலக்குவனும் சீதையும் அங்கே கங்கு கரையை கடந்து விட்டார்கள். அவ்வளவு தூரம் போய்விட்டார்கள். என்ன மனநிலையில் இருக்கிறாள் என்று பாருங்கள். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த மந்தரை அவளுடைய மனத்தை மாற்றிய பின்னாலே அவள் என்ன மனநிலை இருந்தாலோ அதே மனநிலையே தொடர்ந்து இருந்தாள். என்னவென்றால், எல்லாவற்றையும் அவள் துறந்து விட்டாள். கணவனை துறந்து விட்டாள், கணவனை புறக்கணித்து விட்டாள், எதுவுமே தனக்கு பொறுப்பில்லை என்று ஆக்கிவிட்டாள். அப்படியான ஒரு மனநிலையிலே தான் தசரதனால் அப்படி ஒரு செய்தியை சொல்ல வேண்டி வந்ததே தவிர, அதுவும் அந்த நிபந்தனை. இந்த நீதிமன்றம் உங்கள் வாதத்தை இப்படி விளங்கிக் கொள்ளலாமா என்று கேட்க விரும்புகிறேன். அதாவது, தசரதன் இதை செய்தது உண்மைதான். ஆனால் தசரதன் இந்த பிள்ளைகளுக்குள்ளே வேற்றுமை பார்த்ததான செயலுக்கு காரணமாக கைகேயி இருந்தாள். ஆம், இதைத்தானே நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? நிச்சயமாக. நீங்கள் அமருங்கள். நன்றி. இனி இரண்டாவது குற்றச்சாட்டை எடுத்துக்கொண்டு வாதிடுமாறு அந்த வழக்கை கொண்டு வந்திருக்கிற சுமதி அவர்களுக்கும் பிரசாந்தன் அவர்களுக்கும் நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய வழக்கு தனது சுயநலத்திற்காக தேசத்தின் நலனை பலியிட்டமை குற்றம் என்பது நான் கொண்டு வந்திருக்கக்கூடிய வழக்கு. மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, நான் வழக்கறிஞர் என்ற முறையிலே இந்த நீதிமன்றத்தின் அனுமதியோடு ஒரு விளக்கத்தை இந்த மன்றத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். இலக்கியம் என்ற ஒன்றுக்குள் இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சட்டம் வரக்கூடாது என்று என்னுடைய துணை வழக்கறிஞர் பேசுகின்ற பொழுது இந்த நீதிமன்றம் அவருக்கு ஒரு குறிப்பை கொடுத்தது. தவறு. அதாவது, அதை முழுமையாக அப்படி எடுக்க முடியாது என்றால், தமிழர்களுக்கான ஒரு நீதி மரபு இருக்கிறது. அந்த மரபிலே அதற்கு முரணான செய்தி இருந்தால் மன்றம் அதனைத்தான் கொள்ளும் என்று தான் சொன்னேனே தவிர, இன்றைக்கு இருக்கக்கூடிய சட்டங்களை நீங்கள் அறிமுகம் செய்யலாம். அது எங்களுடைய மரபுக்கும் பொருந்தினால் இந்த நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளும். நீதிபதி அவர்களே, அவர் சொன்ன முதல் சங்கதி அல்லது ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள் என்று சொல்லுவோம், நோ மேன் ஷல் பி அ ஜட்ஜ் இன் ஹிஸ் ஓன் காஸ். என்னுடைய வழக்கில் நானே நீதிபதியாக இருக்கக்கூடாது. இது அடிப்படையான விஷயம். ஏனென்றால், என் வழக்கில் நான் நீதிபதியாக இருந்தால் பாரபட்சம் வந்து எனக்கு சார்பாக நான் பேசுவேன் என்பது அடிப்படை உளவியல். அதை இந்த மன்றம் ஏற்றுக்கொள்ளும் என்றால், நோ மேன் ஷல் பி அ ஜட்ஜ் இன் ஹிஸ் ஓன் காஸ் என்பதை இந்த மன்றம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதை நான் மன்றத்தின் விருப்பத்திற்கு விட்டுவிடுகிறேன். ஆனால் இரண்டாவது சொல்லக்கூடிய பிரின்சிபிள், நோ காஸ் ஷல் பி ஹர்ட், நோ காஸ் ஷல் பி டிசைடட் வித்தவுட் ஹியரிங் தி அதர் பார்ட்டி. எதிர்த்தரப்பை விசாரிக்காமல் ஒருதலை பட்சமாக ஒரு தீர்ப்பு எப்பொழுதும் வழங்கப்படக்கூடாது. அடுத்தவருக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும். நான் அகச்சான்று ஒன்றை சொல்லி என் வழக்குக்குள் போகிறேன். பாண்டியன் நெடுஞ்செழியன் ஏன் இறந்து போனான்?
முதல் குற்றம் மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நான் பேசி முதலாவது வழக்கு தங்களால் அனைத்து வாதங்களும் கேட்கப்பட்டு நிறைவுபடுத்தப்பட்டிருக்கு. நான் வாதத்திற்கு அது தொடர்ந்து அதுவே ஏற்கனவே நீதிமன்றத்தினுடைய நேரம் நான் தங்களுடைய நீதியரசர் அவர்களே, நான் அந்த வழக்கிற்கு போனால் தான் அவர் ஆட்சேபிக்க வேண்டும். நான் நீதியரசர் இது தேவையில்லாத நேரம். இல்லை நான் நீதிபதிகளுடைய பொன்னான நேரத்தை வீணடிக்கிறார்கள். தயவு செய்து இந்த நீதிமன்றத்தை சந்தையாக்கி விடாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீதிபதி அவர்களே, எனக்கு ஒரு நிமிடம் நான் வழங்குமாறு- கேட்பது சுமதி, நான் ஒரே ஒரு நிமிடம் சுமதி அவர்களே, நீங்கள் சொல்லலாம். ஆனால் நீங்கள் சொல்வது இந்த ஒரு மன்னனாக தன்னுடைய சுயநலத்துக்காக தேசத்தை அடகு வைத்தான் என்கின்ற கருத்துக்காக இந்த விளக்கங்களை சொல்கிறீர்களா, அல்லது முன்னடந்த முன்னடந்த குற்றத்துக்காக? குற்றத்தை பற்றி நான் ஒருபோதும் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். அப்படியானால் நீங்கள் சொல்லுங்கள். No cause shall be heard without decided without hearing the other. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல வேண்டி இருக்கிறது. நான் தமிழில் சொல்லுகிறேன். தமிழுக்கு வருகிறேன். அடுத்தவன் ஒரு வழக்கில் இருவர் இருக்கிறார்கள் என்றால் இரண்டு தரப்பையும் விசாரிக்காமல் வாய்ப்பு கொடுக்காமல் தீர்ப்பு வழங்குவது என்பது சட்டத்திற்கு முரணானது. சரி, அது இலக்கிய சட்டமாக இருந்தாலும் அதுதான், அதற்குத்தான் சான்று சொன்னேன். சரி, கோவலனை அழைத்து விசாரிக்காமல் தீர்ப்பு கொடுத்ததால் தான் தன் வழக்கில் தானே நீதிபதியாக இருந்தான் என்பது முதல் குற்றம். தோன்றா தரப்பினராக இருந்த கோவலனை விசாரிக்காமலேயே தீர்ப்பு வழங்கினான் என்பதனால் அது இரண்டாவது குற்றம். இந்த இரண்டும் சேர்ந்த செய்ததால் தான் மதுரை அழிந்தது. சரி. அப்படியானால் ஒரு மன்னவன் தன்னுடைய 4 மகன்கள், அவன் ஒரு வரம் கொடுத்திருக்கிறான். யாருக்கு? இந்த நாட்டினுடைய அரசிக்கு வரம் கொடுக்கவில்லை. சுமதி, நீங்கள் பழைய போய் முதல் வழக்குக்கு இல்லை, போய்விட்டீர்கள். நான் முதல் வழக்கிற்கு போகவில்லை. அதாவது தனது சுயநலத்திற்காக தேசத்தின் நலனை எப்படி அவன் அதுதான் மாற்றிக்கொண்டான் நீங்கள் என்பதைத்தான் சொல்ல நான் பேசுகிறேன். சரி. நீதிபதி அவர்களே, தன்னுடைய மனைவி கேகேயிக்கு என்றோ ஒரு நாள் 2 வரம் கொடுத்தான். அதை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைக்கு வரம் கொடுக்கப்பட்டது கேகய நாட்டின் அரசிக்கு அல்ல. ஒன்று. 2வது, இன்றைக்கு ராமனுக்கு முடிசூட்டும் விழா நடக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்தது 3 தேவியரை வைத்துக் கொண்டு செய்த ஆலோசனையில் இல்லை. தன்னுடைய அமைச்சரவையை அழைத்து எடுத்த முடிவை, அமைச்சரவையில் எடுத்த முடிவை அந்தப்புறத்தில் மாற்றுவது என்பது முற்றும் பிழையாகும் என்பதுதான் நாங்கள் வைக்கக்கூடிய வாதம். நீதியரசர்களே, எதிர்த்தரப்பு சட்டத்தரணியவர்கள் தன்னுடைய வளமையான பாணி போலவே தேவையில்லாத விடயங்களை இலகுவாக கடந்து போகிறார். என்ன சொல்கிறார்? அந்த வரமெடுத்தது இருக்கட்டும், வரமெடுத்தது இருக்கட்டும், நாங்கள் இப்பொழுது வருவோம் என்று கைகேயிக்கு வரம் கொடுத்த சந்தர்ப்பத்தை இலகுவாக கடந்து விடுகிறார். நான் கேட்கிறேன், கைகேயிக்கு இந்த 2 வரங்களை தசரதன் எப்பொழுது கொடுத்தான்? அந்தர்ப்புறத்தில் கொடுத்தானா? காதல் மனையாள் என்று கொடுத்தாளா? நீ அழகில் சிறந்தவள் என்று கொடுத்தானா? இல்லையே. கைகேயி ஒரு தேச வீராங்கனையாக தன்னுடைய பராக்கிரமத்தை காட்டிய பொழுதுதானே கொடுத்தான். தேசத்தை காத்ததுக்காகத்தானே கொடுத்தான், இல்லையா? கூனியை சொல்கிறாளே, சம்பராசுர வதத்தில் நன்றாக கவனிக்க வேண்டும் இதை. அவர் அந்த புறத்திலிருந்து ஈஸியா கடந்து போறார். இந்த காலத்து நீதிபதிகள் போல இல்ல தசரத். மன்னிக்கவும், சரி, நீங்கள் சொல்லுங்கள். உங்களை சொல்லவில்லை. அந்த புறத்தில் ஆசை மனையாளுக்கு கொடுத்த நீ என்ன வேண்டும் என்றாலும் கேள் தருவேன் என்ற வார்த்தை வரமல்ல இது. சரி, எங்கேதான் கொடுத்தார் அதை சொல்லுங்கள். சடாயு பின்னால் சொல்கிறான், முன்னால் கூனி சொல்கிறாள். தடைக்கரும்பெயர் சம்பரன் அவனால் ஒரு படைக்க பெரும் பழி அடைந்தனன் தேவேந்திரன். இந்த உலகம் அடைந்தது. தசரதன் அதை துடைத்தனன். யார் துணையாள்? கைகேயி துணையாள். அந்த இடத்தில் சம்பராசுரனுடைய யுத்தத்தில் கைகேயி ஒரு வீராங்கனையாக சென்று தசரதனை காத்திருக்காவிட்டால் நீங்கள் சொல்லுகிற அயோத்தியும் இல்லை, கோசலமும் இல்லை, இந்திரலோகமும் இல்லை. அந்த தேசத்தை, உலகத்தை காத்த காரணத்தினாலே அவன் உனக்கு 2 வரம் தருவேன் என்று கொடுத்தான். நான் கேட்கிறேன் பிரசாந்தன் அவர்களே, கைகேயி அயோத்தியை காத்தாள், சம்பரா யுத்தத்திலே காத்தாள், அதற்காக வரம் கொடுத்தான். சரி, காத்ததற்காக பெற்ற வரத்தை அந்த நாட்டை அழிப்பதற்காக பயன்படுத்தலாமா? நீதியரசர், நீங்கள் எதை, நான் கேட்கிறேன், எதை நீங்கள் அழிப்பதாக
அயோத்தி நாடு தன்னுடைய வளமை இழந்து போய்விட்டது, அதனுடைய லட்சுமிகரம் போய்விட்டது என்று லட்சுமணன் பேசுகிறான். லட்சுமணன் இல்லை, சத்ருக்கன் பேசுகிறான். ஆகவே அந்த 14 ஆண்டுகளும் அந்த பிள்ளைகள் யாரும் நிம்மதியாக இருக்கவில்லை. எங்கோ ஒரு மூலையிலே ஒரு கிராமத்திலே போயிருந்து கொண்டு பரதன் ஆட்சி புரிந்தான். இதெல்லாம் அந்த தேசத்துக்கு விளைந்த நஷ்டம் இல்லையா? நீதியரசர்களே, நான் தயவு செய்து உங்களுக்கு பதில் சொல்லுகிறேன். 2 நிமிடம் தாருங்கள். நேற்றைய தினம் இதே மெல்பர்ன் மாநகரில் செந்தமிழ் நேசன் என்று பட்டம் பெற்ற குமாரதாசன் அவர்கள் ஒரு இலக்கிய விழா நடத்தினார். அந்த விழாவில் நன்றாக படித்த கம்பராமாயண புலமையாளர் சுமதி என்கிற ஒரு இலக்கிய சொற்பொழிவாளர் பேசினார். அந்த சொற்பொழிவுக்கு பட்டிமண்டபத்துக்கு உலக பிரசித்தம் பெற்ற கம்பக்கடல் கம்பபாரதி என்பவர் தலைமை தாங்கினார். அந்த நிகழ்ச்சியினுடைய ஒளிப்பதிவு இங்கே சாட்சியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. இதை எதற்காக சமர்ப்பிக்கிறேன் என்றால், இந்த தொலைபேசியை இந்த விசாரணை முடியும் மட்டும் பாதுகாத்து வைக்குமாறு நான் இந்த மன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வாதங்களை சொல்லி முடிக்கவில்லை. அந்த அவர் கொடுத்த அந்த வீடியோவில் இருக்கக்கூடியது அசலாக பதிவு செய்யப்பட்டதா இல்லை ஒரு நாளில் அவரால் மாற்றப்பட்டதா? அதற்காகத்தான் அதை கொடுத்திருக்கிறேன். அது ஆராய்ச்சிக்கு போய் வர 1 ஆண்டு செல்லும். அதற்கு பிறகு இந்த தொலைபேசி அவரிடம் ஒப்படைக்கப்படும். தயவு செய்து நீங்கள் நேரத்தை அந்த என்ன தீர்ப்பு சொல்லப்பட்டது, என்ன முடிவாக்கப்பட்டது? பரதன் எனப்படுபவன் ராமனை காட்டிலும் 1000 மடங்கு கோடி மடங்கு உயர்ந்தவன், நல்லவன் என்பது. நான் கேட்கிறேன், இந்த வரத்தை ஒத்துக்கொண்டானே தசரதன் என்று பேசுகிறீர்களே, இதனாலே தேசம் பலிக்கடாக்கப்பட்டது என்று சொல்கிறீர்களே, ராமனுக்கு போக இருந்த ஒரு நாடு, நான் பேச முடிக்கவில்லை, ராமனுக்கு போக இருந்த நாடு ராமனை காட்டிலும் கோடி மடங்கு நல்லவனுக்கு போவது தேசத்துக்கு நல்லதா இல்லையா? ஒரு தர்க்க ரீதியாக சொல்லுங்கள். நீதிபதி அவர்களே, நேற்றைக்கு நடந்ததை இன்றைக்கு பேசுவார் என்றால் நானும் அன்றைக்கு நடந்ததை இன்றைக்கு பேசுவேன். நான் நேற்று பேசியதுதான் இன்றைக்கும் பேசுவேன். காலத்துக்கு ஏற்ப வழக்குக்கு பேச்சை மாற்றுவதில்லை. நான் நேற்றைக்கு நடந்ததை மாற்றி பேசுவதற்காக இங்கு வரவில்லை. நமக்கு ஒரு சொல் ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என்பதை புத்தகத்தில் மட்டும் படித்து விட்டு போபவர்கள் எல்லோருக்குமாக நான் சொல்வது, நேற்று நடந்தது பட்டிமண்டபம். அந்த தீர்ப்பை இந்த வழக்காடு மன்றத்துக்குள்ளே கொண்டு வரவில்லை. நீதியரசர் அவர்களே, அவர்கள் கொண்டு வந்ததை நான் அப்படியே ஏற்றுக்கொண்டு பதில் சொல்லுகிறேன். ஏன் அச்சம்? பரதன் 1000 மடங்கு அல்ல, கோடி மடங்கு ராமனை விட உயர்ந்தவனாக இருக்கலாம். ஆனால் மரபு என்ற ஒன்று உண்டல்லவா? அந்த மரபை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்தீர்கள் என்றால் எந்த ஆட்சியும் சீராக நடக்க முடியாது. நாளைக்கு பரதனை விட ஒரு சராசரி மனிதன் கோடியோடு கோடியாக உயர்ந்தவனாக இருப்பான் என்றால் அரச பரம்பரையில் இருந்து வரக்கூடிய ஒருவனை தூக்கி எறிந்து விட்டு வேறு ஒருவன் ஆட்சிக்கு வரலாம் என்று சொன்னால் அது இன்றைக்கு ஜனநாயகத்தில் நடக்குமே தவிர அன்றைக்கு இருக்கக்கூடிய மன்னர் ஆட்சியிலே அதை நடத்த முடியாது. மரபு என்பது அன்றைய காலத்தில் முடியாட்சியில் மரபு என்பது மூத்தவனுக்கு பட்டம் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. நான் விரித்த வலைக்குள் சகோதரி வழக்கறிஞர் இலகுவாக சிக்கிவிடுவார் நான் எதிர்பார்க்கவில்லை. இதே காரணத்தை பரதன் ராமனுக்கு சொல்லவில்லையா? சொல்கிறான் அல்லவா, அண்ணா மூத்தவன் இருப்பது தானே ஆள்வது தானே முறை, நான் ஆள மாட்டேன் என்கிறான். ராமன் என்ன சொல்கிறான்? பரதா கேட்டுக்கொள், என்னை விட மூத்தவனாக இருக்கிற தசரதன் தான் ஆட்சி செய்யக்கூடிய காலத்தில் தானே எனக்கு தந்தான், நான் ஏற்றுக்கொள்ளவில்லையா? இப்பொழுது நான் தருகிறேன், நீ ஏற்றுக்கொள்ள என்று சொல்லவில்லையா? அதே சட்ட புத்தகத்தில் இருக்கிறது, பார்த்துக் கொள்ளுங்கள். நீதிபதி அவர்களே, அதற்கு நான் பதில் சொல்லுகிறேன். மூத்தவன் தந்தால் இளையவன் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை ராமன் பரதனுக்கு ஆற்றுப்படுத்துவதற்காக சொன்னானே தவிர அதை மரபா மன்னிக்க வேண்டும், நான் பதில் சொல்லி முடித்து விடுகிறேன். அதை மரபாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மன்னன் உனக்கு ஆட்சி என்று கொடுக்கிறான். இந்த ஆட்சியை யாரிடம் வேண்டுமானாலும் எடுத்து கொடுத்து விட்டு போய்விடுவதற்கு அது ஒன்றும் உன் வீட்டில் இருக்கக்கூடிய பரிசு பெட்டகம் அல்ல. ராமன் பரதனிடம் சொன்னதற்கு காரணம் 14 ஆண்டுகள் தன்னை கானகம் சென்று அங்கே கானகத்தில் இருக்க வேண்டும் என்று தாய் சொன்ன பொழுது நாட்டிலே யாருமே ஆட்சி செய்யவில்லை என்றால் அயோத்தி அழிந்து விடுமே என்ற எண்ணத்தினால் ராமன் சொன்னான் என்று அதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர
நான் அதை உனக்கு தருகிறேன் என்று இல்லை, நீதியரசர் சொல்லிவிட்டதனால் அவர்களே. நான் மூத்தவன். சட்ட புத்தகத்தில் தெளிவாக பதிவாயிருக்கிறது. அதை நான் உங்களுடைய பார்வைக்கு நான் வைக்கிறேன். நான் சட்ட புத்தகத்திற்குத்தான் வருகிறேன். ராமன் அவ்வாறு கொடுத்து பரதன் அதை வாங்க மறுத்திருந்தால் மூத்தவன் சொல்லை கேளாதவன் பரதன் என்ற குற்றத்திற்கு ஆளாகிறான் அல்லவா அவன்? அது வேண்டுமானால் இன்னொரு வழக்காடு மன்றத்தில் பார்த்துக் கொள்வோம். அது குற்றவாளி அப்படியானால் மூத்தவன் சொல் கேளாத இளைஞன் என்ற குற்றத்திற்கு அவன் ஆளாவான் என்றால் நேற்று பேசிய பேச்சில் அந்த குற்றம் விசாரிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இன்றைக்கு அது புதிய குற்றமாக இந்த நேற்று பேசியதை கருத்தில் கொள்ள வேண்டாம் என்றவரே இப்பொழுது நேற்று பேசியதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கொண்டேன் என்றாலும் நேற்று விவாதத்திற்கு வராத பொருளை புதிதாக இன்றைக்கு விவாதத்திற்கு குரல் நீதியரசர் அவர்களே இவ்வளவு நேரம் பேசிய விடயங்களுக்கு பதில் சொல்வதற்கு 2 நிமிடம் தான். தயவு செய்து வக்கீல்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நீதிபதிக்கு 2 செவி இருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு கருத்தை தான் அது கேட்கக்கூடிய நீதியரசர் அவர்களே, நான் ஒரே ஒரு வாக்கியத்தை சொல்லி அமருகிறேன். சட்டத்திலே ஒரு தீர்ப்பே வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தீர்ப்பு வந்த பின்னால் அந்த வழக்கு விசாரிக்கப்படுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட எழுவினா அந்த வழக்கிலே விசாரிக்கப்படவில்லை என்றால் அந்த தீர்ப்பை தள்ளி வைத்துவிட்டு இந்த புதிய எழுவினாவையும் வழக்கிலே உட்கருத்தாக வைத்து விசாரித்து புதிய தீர்ப்பை வழங்குங்கள் என்று கேட்பதற்கு சட்டத்திலே இடம் உண்டு. நீங்கள் பழைய தீர்ப்பு என்று எதை சொல்கிறீர்கள்? அவர் தானே ஆரம்பித்தார் நேற்று வந்த தீர்ப்பு என்று. நேற்றைய தினம் நடந்தது பட்டிமண்டபம். அதை மறந்து போய்விட்டு நீங்கள் பேசுங்கள். அப்படியானால் பிரசாந்தன் கொண்டு வந்த நேற்று நான் பேசினேன் என்பதும் அந்த வீடியோவும் இன்றைக்கு சான்று பொருளாக எடுத்துக்கொள்ள கூடாது என்பதை சொல்லி அமர்கிறேன். ஐயோ கடவுளே, வேண்டாம் ராசா, விட்டுருங்க. நேற்றைய வழக்கு சட்ட புத்தகத்திலே சான்று இருக்கிறது. பரதன் நல்லவன் சொன்னதுக்கு நேற்றைய பட்டிமன்றம் மட்டுமா சான்று? எண்ணில் கோடி ராமர்கள் என்னும் மண்ணல் நில் அருகு கருகாவரோ சொல்கிறார். முறைமை என்று நின்னும் நல்ல நாள் சொல்லப்படுகிறது. சட்ட புத்தகம் ஒத்துக்கொள். என்னுடைய கேள்வி என்ன என்றால், தேசம் பலியிடப்பட்டது என்று சொல்கிறீர்கள் தசரதனுடைய கொடுத்த வரத்தினால். பலியிடப்பட்டதென்றால் எப்படி இருந்திருக்க வேண்டும்? ஒரு நல்லவனுக்கு ஆட்சி போவதாக இருந்து, கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள், நல்லவனுக்கு ஆட்சி போவதாக இருந்து அவனை விட தீயவன் ஒருவனுக்கு ஆட்சி போய், நீங்கள் இலங்கையிலிருந்து வந்திருக்கிறீர்கள், நன்றாக அது உங்களுக்கு விளங்கும் என்று நான் கருதுகிறேன். தீயவனுக்கு ஒரு எப்படி பலியெடுத்தார்கள் தேசத்தை என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு தீயவனுக்கு ஆட்சி போய் தேசம் சிதைவிட்டிருந்தால் தான் அது பலியிட்டது. நீங்கள் சட்ட புத்தகத்தில் பதிவாக இருக்கிறதை சொல்கிறீர்கள். கோசலை சொல்கிறாள், குகன் சொல்கிறான், எல்லாருமே சொல்கிறார்கள் பரதன் நல்லவன். அப்படிப்பட்ட நல்லவன் ராமன் ஆளாத இடத்தில் வருகிறான், ராமனை விட கோடி மடங்கானவன் வருகிறான் என்றால் அவனுக்கு ஆட்சி போவது தேசத்தை பலியிட்டது ஆகுமா? இது ஒரு லீடர்ஸ். நான் பதில் சொல்ல முடியும். தயவு செய்து 2 நிமிடம் தாருங்க. என்னுடைய பதிலுக்காக தயவு செய்து 2 நிமிடம் தாருங்க. இரண்டாவது, இவன் இவ்வாறு செய்ததனால் தேச வளமையை மரபை எல்லாம் புறந்தள்ளின, ஒன்றையும் கவனிக்காத அரசன் என்று சட்ட புத்தகத்தில் எங்கேயாவது பதிவிருக்கிறதா? அரசிழந்த ராமனே சொல்கிறான், நந்தா விளக்கணைய நாயகனே, அறத்தின் தாயே, தயாநிதியே என்கிறான். இதற்கு பிறகு ஒன்றும் வேண்டாம், விடுங்கள். இன்னொரு காட்சியில் எங்கோ வருகின்ற கிஷ்கிந்தையில் வருகின்ற ஒருவன் வாலி தசரதை பற்றி என்ன சொல்கிறான்? இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு என்ன சொல்கிறான்? வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே என்று பேசுகிறான் என்றால் சட்ட புத்தகமே இவன் மரபின்படி ஒழுகி இருக்கிறான் என்பதை தானே எடுத்து காட்டுகிறது. எனவே பிரசாந்தன் அவர்களே, ராமன் வந்து கோசலையை சந்தித்த பொழுது பரதனுக்குத்தான் ஆட்சி என்று சொன்ன பொழுது கோசலை முறைமை என்று ஒன்று உளது என்று பேசுகிறாள். அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது மரபு முறை என்று ஒரு முறை இருக்கிறது, அது இல்லாவிட்டால் நின்னும் நல்ல நாள் என்றுதான் பேசுகிறாள். ஆகவே மரபு என்ற ஒன்று இருந்திருக்கிறது என்பதற்கு கோசலையினுடைய கூற்றும் சான்றாக இருக்கிறது. நிச்சயம். ஆகவே மரபு மீறப்பட்டிருக்கிறது என்பது ஒரு எல்லோரும் தவறாகத்தான் கருதி இருக்கிறார்கள். தவறாக கருதவில்லை நீதியரசர்களே. மூத்தவன் இருக்கின்ற பொழுது அடுத்தவனுக்கு ஆட்சி கொடுக்க வேண்டும். அடுத்தவன் ஆட்சி பீடம் ஏற முடியாத சூழ்நிலையில் மற்றவனுக்கு ஆட்சி போக வேண்டும். இந்த ஒழுங்கு இது பின்னால் ஒத்துக்கொள்ளப்படுகிறது அல்லவா? ராமனே சொல்கிறான்,
பரதனை பார்த்து சொல்கிறான். பரதன் ராமன் உரையாடல் வருகிறது. பரதனை பார்த்து மறுத்து நிற்கிற பரதனை பார்த்து சொல்கிறான், பரதா, இது உனக்கு உரிமையாகும். நீ எனக்கு பின்னால் வந்து பிறந்திருக்கிற காரணத்தினால் இந்த அரசபாரம் ஏற்றுக்கொள்வதற்கு நீ தகுதியானவன் என்று யாரிடம் இருந்து அரசு போவதை இவர்கள் குற்றஞ்சாட்டுகிறார்களோ அதே ராமன் ஒத்துக்கொள்கிறானே. ராமனுடைய வாக்குக்கு மேலே ஒரு வாக்கு சட்டமூலத்தில் நீங்க தேட முடியுமா? இனி பிரசாந்தன் அவர்களே, இப்போது வழக்கு கொஞ்சம் நம்மை விட்டு விலகி போவதாக நான் நினைக்கிறேன். இவர்கள் சாட்டுகிற குற்றச்சாட்டு ராமனுக்குத்தான் முடியென்று இருந்தது. நிச்சயமா அதை பல பேர் அறிஞர்கள் கூடிய சபையிலே தசரதன் உறுதிப்படுத்துகிறான். நிச்சயமா கூடி முடிவு செய்தது மட்டுமல்லாமல் ராமனையும் அழைத்து உனக்கு நாளை முடிசூட்டப் போகிறேன் என்று சொல்கிறான். நிச்சயமா. பிறகு கைகேயினுடைய அரண்மனைக்கு வந்த பிறகு அவளுடைய நெருக்குதல் காரணமாக மற்ற யாரோடும் ஆலோசிக்காமல் ஆட்சியை தந்தேன் என்று சொல்கிறான். இது முறையாகுமா? அதாவது ஒரு தேசத்தினுடைய ஆட்சியை பல பேர் கூடிய கற்றறிந்தோர் சபையிலே முடிவு செய்துவிட்டு ஒரு அந்தப்புறத்திலே அதை மாற்றுவது என்பது நீதியாகுமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். எனக்கும் அதிலே ஒரு சந்தேகம் வருகிறது. அது எப்படி நீதியாகும்? தசரதன் என்ன செய்திருக்க வேண்டும்? மீண்டும் அரண்மனைக்கு வந்து மந்திரி சபையை கூட்டி இப்படி ஒரு நெருக்கடி வந்து விட்டது, நான் முன்பு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன், ஆகவே பரதனுக்கு ஆட்சி கேட்கிறாள், கொடுத்தால் என்ன என்று யோசித்திருக்க வேண்டும். என்ன நடக்கிறது என்றால், மிச்ச அந்த ஆலோசனையில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் முட்டாள்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தவறு இல்லையா? நீதியரசர் அவர்களே, ஒரு மன்னன் தான் தானே முடிவெடுக்கிறான். பட்டம் அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று தான் முடிவெடுக்கிறான். அவன் நேர்மையான அரசன் தான் என்று எப்படி புலனாகிறது என்றால், தான் எடுத்த முடிவு சரியானதா என்று தக்கவர்களை கேட்பதற்கான வாய்ப்பிருக்கிற நேரத்தில் அவன் தக்கவர்களை கேட்டிருக்கிறான் என்பதன் மூலமாக புலனாகிறது. தான் சர்வாதிகார எதேச்சாதகமாக முடிவெடுக்கவில்லை. தான் தன் நினைப்பு சரியானதா என்று மந்திரி சபையிலே அமைச்சர்கள் எல்லார் முன்னிலையும் கேட்கிறார். இந்த கட்டம் இடர் அப்படியானோர் கேட்கக்கூடிய சூழலை அந்த மன்னனுக்கு தரவில்லை. ஏன் தரவில்லை என்று தான் நான் கேட்கிறேன். அதாவது முதல் சபையை கூட்டி முடிவு எடுத்தது போல இப்படி ஒரு இக்கட்டு வந்த பிறகும் திருப்பி ஒரு தரம் சபையை கூட்டி இருக்கலாமே. இல்லையே நீதியரசர்களே, அங்கே இந்த ராத்திரியில் அந்த புறத்தில் என்ன நடக்கும் என்பது விளக்கம் உங்களுக்கு படிவாக விளங்காது. அது அனுபவப்பட்டவர்களுக்கு தான் விளங்கும். அது இல்லை, எனக்கு விளங்காவிட்டால் ஒரு குற்றமும் இல்லை. உங்களுக்கு விளங்காமல் இருந்து விடக்கூடாது. எனக்கு விளங்குவன்றபடியால் தான் நான் வலியுறுத்தி பேசுகிறேன். அதுக்குள் போய் அகப்பட்டு வெளியிலே மீள முடியாது. நீதியரசர் நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவளுக்கு நீதியரசர் அவர்களை அவர் 2 நிமிடம் கேட்டார், இப்பொழுது 8 நிமிடம் ஆகிவிட்டது. நீதியரசர்களே குறுக்கிட வேண்டும். நீதியரசர்களை நான் கண்டிப்பாக குறுக்கிட வேண்டும். முதலில் ஒரு போரிலே போரிட்ட ஒரு மனைவி அல்ல, அவள் ஒரு பேரரசி, அவளுக்கு கொடுத்த வரம் என்றார். இப்பொழுது அவரே நான் விரித்த வலையில் வந்து சிக்கி அந்த புறத்தில் என்னென்னவெல்லாம் நடக்கும் என்று உங்களுக்கு தெரியாது என்று உங்களையே இந்த வழக்கை விட்டு நீக்குறோம். நீதியரசர் அவர்களை நான் முடித்து விடுகிறேன். இந்த இடத்திலே அந்த கட்டமே இல்லை என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் குறைந்தபட்சம் ஆலோசிக்க கூட வேண்டாம். அமைச்சரவையை கூட்டி, ஐயா நேற்று இப்படி ஒரு முடிவு செய்தோம், இன்றைக்கு இப்படி ஆகி இருக்கிறது, இதற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று அரசன் முடிவு செய்துவிட்டால் எல்லோரும் தான் ஒப்புக்கொள்ளுகிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் அல்லவா? அந்த வாய்ப்பை அமைச்சரவைக்கு கொடுத்து, அதனால் என்ன, நீங்கள் சொன்னீர்களே பரதன் எண்ணில் கோடி ராமரை விட பெரியவன் என்று, எல்லாம் இருக்கட்டும், இவ்வளவு பேருக்கு தெரிந்ததல்லவா, அமைச்சரவைக்கு தெரிந்திருக்காதா? அவர்கள் சொல்லி இருக்கலாமே. அந்த அமைச்சரவையில் நீங்கள் இந்த சிக்கலை விடுகிறேன். சுமதி அவர்களே, உங்களிடம் எனக்கு ஒரு ஐயப்பாடு வருகிறது. என்னவென்றால், தசரதன் அங்கே முடிவு செய்தான், பிறகு அந்த புறத்துக்கு வந்தான், வரத்தை கட்டாயமாக கொடுக்க வேண்டிய தேவை வந்துவிட்டது, இல்லாவிட்டால் அவள் உயிர் விடுகிறேன் என்று சொல்கிறாள், அதுவும் அந்த தேசத்துக்கு இழுக்குத்தான், கொடுத்து விட்டான். நீங்கள் சொல்வது போல மந்திராலோசனை சபையை திருப்பி கூட்டி இந்த முடிவை உறுதிப்படுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு முதல் அவன் மயங்கி விழுந்து அறிவற்றவனாக போய்விடுகிறான். ஆகவே அவன் அதை எப்படி செய்திருக்க முடியும்? நீதியரசர் அவர்களே, ஒருவர் வரம் கேட்டாலே ஒருவன் மயங்கி விழுந்து விடுவான் என்றால் அவன் எப்படி ஒரு தேசத்திற்கு மன்னனாக இருக்க முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி.
நீதியரசர்களை இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீதிபதி அவர்களே, அதாவது ஒரு நிமிடம். பொய்மையும் புழுகுமாக இருக்கிற எந்த மன்னனும் மயங்கி விடாமல் இருக்கலாம். தர்மத்துக்கும் நீதிபதி அவர்களே, என்னை நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறீர்கள். நான் நீதியரசர்களை அதற்காக நான் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது. எங்களுடைய கட்சிக்காரன் குற்றவாளியாக பேசுகின்ற வரை நான் பொறுமையாக இருந்தேன். தயவுசெய்து இடம் அமருங்கள். எதிர் வழக்கறிஞருக்கு அவருடைய என்ன இடம் அமர சொல்லுகின்ற உரிமை நீதிபதிக்கு அன்று வேறு யாருக்கு கிடையாது. நீதிபதி அவர்களே, என்னுடைய வாதத்திலே குறுக்கிட்டால் அதை சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது. சரி, சொல்லி முடியுங்கள். நீதியரசர் அவர்களே, ஒரு வரத்தை கேட்கின்ற பொழுது அது ஒரு போர்க்களம். அது சொற்களால் நடக்கக்கூடிய ஒரு போர்க்களம். அதை சந்திப்பதற்கு வல்லமையும் வலிமையும் ஒரு மன்னனுக்கு இருக்க வேண்டும். என்னால் சந்திக்க முடியாத ஒரு சொற்போர் நடக்கும் என்றால் நான் மயங்கி விழுந்து விடுவேன் என்று சொன்னால், அப்பொழுது வேற ஏதாவது நாட்டில் இருந்து ஒரு மன்னன் வந்து ஒரு சொற்போர் தொடுத்தால் இவர் மயங்கி விழுந்து விடுவார். இல்லை சுமதி, நீங்கள் சொல்வது கேட்க நன்றாக இருக்கிறது. ஆனால் உங்களுக்கே தெரியும் அவன் மயங்கி விழுந்தது என்பது அவனுடைய வலிமையற்ற தன்மையால் அல்ல, தர்மத்துக்கு இடையூறு ஏற்பட்டு விடப் போகிறது என்கின்ற அச்சத்தினாலே, மனைவியினுடைய வரத்தை காப்பதா சபையினுடைய வரத்தை காப்பதால் என்பதால் தான் அவன் மயங்கி விழுந்தான். நான் முதல் வழக்கிற்குள் செல்லக்கூடாது என்ற கவனத்தோடு இந்த கேள்விக்கு பதில் சொல்லுகிறேன். அவன் உண்மையான மன்னனாக இருந்தால் ராமனுக்கு கொடுக்க வேண்டிய இந்த பட்டத்தை இவள் பரதனுக்கு கேட்கிறாள். இது தகுதியான விஷயமாக இருக்குமா? இதை ஆலோசிக்கலாமா? இதை நம்முடைய அரசவையிலே வைத்து இதை பற்றி கருத்து கேட்போம் என்றுதானே அந்த மன்னன் நினைத்திருக்க வேண்டும். ராமனுக்கு முடியில்லை என்றால் நான் இறந்து விடுவேன் என்று சொல்வது இல்லை. அந்த கருத்திலே ஒரு மாற்று கருத்து இருக்கிறது. என்னவென்றால், நீங்கள் சொல்வது இன்றைய நிலைமை. பழைய காலத்திலே ஒருவர் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் அந்த வார்த்தை சாசனமாக கருதப்படுகிற வார்த்தை. இந்த பாகுபலியாலே சாசனம் நல்லா தெரிந்திருக்கிறது. ஒரு வாக்கியம் சொல்லிவிட்டால், ஒரு அரசன் சொல்லிவிட்டால் அது ஒரு சாசனம். ஆகவே இங்கே கொடுத்தது எப்படி ஒரு வாக்கோ அங்கே கொடுத்ததும் அப்படி ஒரு வாக்கு. இந்த இரண்டுக்கும் இடையிலே கிடந்து தத்தளித்துத்தான் தசரதன் மயங்கி விழுகிறான் என்கின்ற உண்மையை நாங்கள் மறக்கக்கூடாது. அதை வைத்துக்கொண்டுதான் நாங்கள் பேச வேண்டும். நீதியரசர் அவர்களே, நான் அப்படி வைத்துக் கொள்கிறேன். தசரதனுடைய முன்னிலையில் இருப்பது 2. முன்னம் ஒரு வாக்கு கொடுத்தார், இப்பொழுது அந்த வாக்கு கேட்கப்படுகிறது. இடையிலே அமைச்சரவையிலே ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2இல் எது செய்தாலும் பழி வந்து சேரும். அப்ப என்ன செய்யணும்? இதுதானே பிரச்சனை. இந்த 2இல் எனக்கு கேடு வந்தால் பரவாயில்லை, தேசத்திற்கு கேடு வரக்கூடாது என்ற முடிவைத்தானே அவன் எடுத்திருக்க வேண்டும். எனக்கு பேர் கட்டிவிடக்கூடாது என்பதற்காக தேச நலனுக்கு எதிராக ஒரு முடிவை அவன் எடுப்பான் என்று சொன்னால், ஒன்று அவனுக்கு தெளிவின்மை. பரதன் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாடு நலமாக இருக்குமா என்று அவன் யோசிக்க வேண்டும். முதல் விஷயம். நான் மரபை மாற்ற மாட்டேன், ராமனுக்குத்தான் ஆட்சி என்று சொன்னால் அதோடு போய்விட வேண்டும். அது 2வது விஷயம். ஏற்கனவே அமைச்சரவையில் எடுத்த முடிவை நான் அந்த புறத்தில் மாற்ற மாட்டேன் என்று சொன்னால் அது 3வது விஷயம். இந்த 3ஐயும் எடுக்காமல் நான் அன்றைக்கு உனக்கு ஒரு வரம் கொடுத்தேனே என்று ஒருத்தரிடம் கெஞ்சிக் கொண்டு இருப்பது என்பது, தன்னுடைய இடத்திலே இருந்து, தசரதன் என்ற இடத்திலே இருந்து நான் கொடுத்த வாக்கு மாறக்கூடாது, என் வாக்கே கட்டளை, என் கட்டளையே சாசனம் என்று தனக்குத்தானே பிரகடனம் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு ராஜமாதாவாகத்தான் அவன் அங்கே இருக்கிறானே தவிர ஒரு ராஜ ரிஷியாக. உங்கள் கருத்துக்களை மன்றம் பதிவு செய்கிறது. ஒரே ஒரு கேள்வி, அவர்கள் கேட்ட கேள்வியை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். இதெல்லாம் சரி, உங்களுடைய குற்றச்சாட்டு என்ன என்றால், தன்னுடைய சொந்த நலனுக்காக தேசத்தை அளித்தான். இப்போ அவர்கள் கேட்கிறார்கள், தேசம் அழிந்ததா என்கிறார்கள். 14 ஆண்டுகள் ஒரு நாட்டிலே மக்கள் அனைவரும் வருத்தப்பட்டு கொண்டு, என் மன்னன் என்றைக்கு வருவான் 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 என்று பார்த்து கொண்டே இருப்பது என்பது தேசம் வளமாக இருந்ததற்கு அடையாளமா? தேசம் வளமற்று இருந்ததுக்கு நன்றாகத்தான் இருந்தால் ராமன் காட்டிலேயே இருந்திருக்கலாமே. 14 ஆண்டு முடிந்தவுடன் பரதன் வந்திருக்கலாமே. ராமன் திரும்ப வந்து ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த நாடு நலம் பெறும் என்று பரதனே நினைக்கிறான் என்று சொன்னால், அந்த மரபு மாறக்கூடாது என்பதற்காக பரதன் இருக்கிறான் கடைசி வரை என்று சொன்னால், அந்த 14 ஆண்டுகள் அந்த மரபை நிறைவேற்ற முடியாமல் அந்த தேசம் துன்பப்பட்டது என்பது உண்மையானால், தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்புகளுக்காக தேசத்தின் நலன் பலி கொடுக்கப்பட்டது என்பதுதானே உண்மை. சரி, நீங்கள் இருக்கைக்கு வாருங்கள் சுமதி. நீங்கள் உங்களுடைய இந்த கேள்விகளுக்கான பதில்களை தொகுத்து மிகச் சுருக்கமாக தொகுத்து. 2வது, நீங்கள் இப்பொழுது கேட்ட கேள்விக்கு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் சொன்ன பதில்
ஏதோ பரதனுடைய ஆட்சி சிறப்பில்லாமல் இருந்தது, ஆகவே மக்கள் எல்லாம் வருந்தி இருந்தார்கள் என்று. ராமன் மீது கொண்ட பாசத்தினால் ராமன் எப்போது வருவான் என்று பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர தேசத்துக்கு எந்த அழிவும் நேரவில்லை என்பதை இந்த அவை குறித்து கொள்ள வேண்டும். பின்னாளில் வந்த மாபெரும் கம்பெனி தங்களைப் போல நன்றாக புரிந்து கொண்ட கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் எழுதிய கவிதை ஒன்றை வாசித்து காட்டு, சான்றாக வாசித்து காட்டு. இதுவரைக்கும் பாரதத்தில் நடந்த ஆட்சி, நான் இன்றைக்கு நடந்த ஆட்சி வரைக்கும் சொல்கிறேன், இதுவரைக்கும் இந்தியா என்கின்ற பாரதத்தில் நடந்த ஆட்சியில் செருப்பாட்சி தான் சிறப்பாட்சி என்று அவர் எழுதியிருக்கிறார். செருப்பாக ஆண்ட அந்த பரதனுடைய ஆட்சி காலம்தான் அமைதியாக மக்கள் சுகமாக மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். இது ஒன்று. ஆகவே பரதனுடைய ஆட்சி காலத்தில் நாடு அழியவில்லை. இரண்டாவது, நான் கேட்ட கேள்விக்கு எதிர்த்தரப்பினர்கள் எந்த வாதத்தையும் முன்வைக்கவில்லை. சட்ட புத்தகத்திலேயே இந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்ததற்கு பிறகு இன்றைக்கு இவர்கள் பொதுநல வழக்கு சொல்கிறார்களே, அது புறம்போக வேறு பாத்திரங்கள் வாயிலாக தசரதன் மரபையும் முறைமையையும் வாய்மையையும் காத்தான் என்கின்ற பதிவு இருக்கிறது. அதை இந்த அவை கருத்தில் கொள்ள வேண்டும். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் என்கின்ற வார்த்தை இதற்கு பின்னால் தான் வருகிறது. எனவே தசரதன் கெடுதல் செய்திருந்தால், தேசத்தை அழித்திருந்தால் இன்னொரு நாட்டின் அரசன் அப்படி பேச மாட்டான் என்பது இரண்டாவது. மூன்றாவது, எல்லாரும் கேட்டார்கள், அதாவது அரசு சபையை கலந்தாலோசித்து முடிவெடுத்தானா? நான் கேட்கிறேன், தசரதனுடைய இந்த முடிவுக்கு அமைச்சரவை, பெரும் மந்திரிகள், அறிஞர்கள் மறுப்பு தெரிவித்தார்களா? இல்லை. பரதன் வந்ததற்கு பிறகு சுமந்திரன், வசிட்டன் உள்ளடங்க அத்தனை பேரும் பரதனுடைய இல்லத்துக்கு சென்று நீ வந்து நாடை ஏற்க வேண்டும், நீ ஆட்சிக்கு பொறுப்பானவன் என்று வேண்டுதல் விடுக்கிறார்கள். எனவே அவர்கள் தசரதனுடைய இந்த முடிவை அங்கீகரித்திருக்கிறார்கள் என்கின்ற இந்த வாதங்களை தொகுத்து சொல்லி இந்த மாண்புமிகு வழக்கு பேரவையை வணங்கி நிறைவு கொள்கிறோம். வணக்கம். நீங்கள் நீதியரசர் அவர்களே, நான் ஒரே ஒரு கேள்வியைத்தான். இல்லை, இனி கேள்விக்கு இடமில்லை. உங்களுடைய தொகுப்பை சொல்லுங்கள். என் தொகுப்பிலே இப்படி நான் சொல்லுகிறேன். 2 வரங்களை நான் ஈந்தேன். நீங்கள் எதிர் வழக்காடிய முன்னர் வழக்கிலே ஒரு கேள்வியை வைத்தீர்கள். அந்த கேள்வியை நான் உங்களுக்கு பதிலாக சொல்கிறேன். தசரதன் பரதன் ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் எனக்கு நீர்க்கடன் செய்யக்கூடாது, இறுதிச் சடங்குகள் செய்யக்கூடாது என்று சொன்னான். பரதன் இன்னும் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனாலும் அவன் நீர்க்கடன் செய்யவில்லை என்றால் என்ன பொருள்? நான் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் பொருள். அவன் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஆகிவிட்டால் நீங்கள் ஆட்சியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அமைச்சரவை பரதனுக்கு கொடுக்கப்பட்ட வரம், அதாவது கைகேயிக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை அந்த அமைச்சர்கள் அங்கீகரித்தார்கள் என்று சொல்லக்கூடாது. தசரதன் கொடுத்த வாக்கிற்கு பின்னால் அமைச்சர்களுக்கு சொல்வதற்கு ஒன்றும் இல்லை என்ற சூழல் வந்துவிட்டது என்றுதான் நாம் அதை கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே அவர்கள் போய் பரதனை அழைத்தார்கள். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் என்று வாலி பேசினான் என்றால், வாலி தன்னை காத்து கொள்வதற்காக பல விஷயங்களை பேசினான், அதிலே இதையும் ஒன்றாக பேசினான் என்றுதான் அதை நாம் கொள்ள வேண்டும். நீதியரசர் அவர்களே, நான் என்னுடைய தொகுப்பை இப்படி சொல்லுகிறேன் மிகச் சுருக்கமாக. நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்தீர்கள், 2 இடத்தில் 2 வாக்கை கொடுத்திருக்கிறீர்கள். எது முக்கியம் என்று பார்த்தால், தனிப்பட்ட முறையிலே நான் அன்றைக்கு உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தேன், அது இந்த தேச நலனுக்கு எதிராக போகும் என்று நான் நினைத்ததனால், தசரதன் அவன் நினைக்கிறான் எதிராக போகும் என்று. அவன் நினைத்த பின்னால் ஒரு வழக்கிலே சொல்வார்கள், யூ டோன்ட் ப்ரீஜட்ஜ் அன் இஷ்யூ என்று. பரதன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டான் என்பதனால் பரதனை நாம் நல்லவன் என்று புரிந்து கொள்ளுகிறோம். ஆனால் அன்றைய தினத்தில் பரதன் இப்படியெல்லாம் நடந்து கொள்வான் என்பதற்கு என்ன சான்று இருந்தது? ஒருவேளை நடந்து கொள்ளாவிட்டால் என்ற அச்சம் தசரதன் என்ற மன்னன் மனதிலே இருந்திருக்கலாம். எனவே ஆட்சி என்பது ராமனுக்குத்தான் போக வேண்டும் என்று அவன் நம்பி இருக்கலாம். அப்படி நம்புகின்றவன் இது ராமனுக்குத்தான் போக வேண்டும் என்று நினைத்ததனால்தான் அவனுக்கு அடுத்து பரதன் இந்த ஆட்சியை ஏற்றுக்கொண்டால் எனக்கு அவன் நீர்க்கடன் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறான். நீங்கள் இன்னொன்றையும் யோசியுங்கள். அவன் ராமனை சென்று சந்திக்கின்ற பொழுது தந்தை தசரதன் இறந்தான் என்பதை ராமன் கேள்விப்பட்டு அவன் நீர்க்கடன் செய்கின்ற பொழுது கூட பரதன் நீர்க்கடன் செய்ததாக அங்கே ஒரு குறிப்பு இல்லை. அப்படி என்றால் என்ன? நான் இந்த ஆட்சியை எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்கள் திரும்பி வரும் வரைக்கும் என்று பரதன் உறுதியாக இருந்தான். அதைத்தான் தசரதன் நம்பினான். நான் என்னுடைய ஒரே வாதம், நீங்கள் அமைச்சரவையில் எடுத்த முடிவை முன்னம் கொடுத்த ஒரு வாக்கினால் அந்தப்புறத்தில் மாற்றியதால் அந்த நாடு நன்றாக இருந்தது இல்லை என்பது வேறு. ஆனால் அந்த நாட்டிலே ஒரு குழப்பம்,
அந்த நாட்டிலே மன்னனே இல்லாமல் செருப்பு ஆண்டது என்று சொன்னால் ஜென்ம ஜென்மாந்தரத்துக்கும் செருப்பை ஆண்டு விட்டு போகலாமே. அந்த செருப்பு தான் நல்ல ஆட்சி என்று அப்துல் ரஹ்மான் சொல்வதுதான் உண்மையாக இருந்தால் ராமன் வந்ததுக்கு பின்னாலும் செருப்பை ஆண்டு விட்டு போகலாமே. ஏன் செருப்பு ஆளவில்லை? நடுவர் அவர்களே, செருப்பு ஆண்டது என்பது சூழல், ஆனால் செருப்பின் ஆட்சி சிறப்பு என்பது சூழல் அல்ல, சூழ்ச்சி என்று சொல்லி என்னுடைய வாதங்களை நிறைவு செய்கிறேன். பெரியோர்களே, இந்த வழக்காடு மன்றத்தில் கலந்து கொண்டு வாதிட்ட வக்கீல்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதுவரை நேரமும் இந்த வழக்கை ஏதோ எங்கள் வீட்டு வழக்கு போல கேட்டு ரசித்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். இருக்கக்கூடிய நேரத்திலே சுருக்கமான இந்த வழக்குக்கான தீர்ப்பினை சொல்ல வேண்டும் என்று விளைகின்றேன். முதல் குற்றச்சாட்டாக சொல்லப்பட்டது பிள்ளைகளுக்குள்ளே பேதம் காட்டினான் என்பது. அதற்கு வழக்கை தொடுத்த குமாரதாசன் அவர்கள் பல சான்றுகளை எடுத்து சொன்னார். தசரதன் விஸ்வாமித்திரன் வந்து ராமனை தா என்று கேட்கவில்லை. தன் யாகத்தை காப்பதற்காக கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என்றுதான் கேட்டான். கரிய செம்மல் ஒருவனை தந்திடு என்றால் உன் பிள்ளைகளுக்குள்ளே கருப்பு பையனை தந்துவிடு என்றுதான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். தசரதனுடைய பிள்ளைகளிலே 2 பேர் கருப்பானவர்கள், 2 பேர் வெள்ளையானவர்கள் என்று காவியத்திலே வருகிறது. கருமலை செம்மலை அணைய காட்சியர் என்று சடாயு சொல்கிறான். ஆகவே இவர்கள் சொன்ன அந்த செய்தி உண்மை. கரிய பிள்ளையை தாய் என்று தந்ததும் கேட்டதும் ராமனைக்கா கேட்கிறாய் என்று இவன் எப்படி ஊகித்து கொண்டு துன்பப்பட்டான்? அப்போ பரதனை கேட்டிருந்தால் இவன் பரதனையும் கேட்கலாம் என்று கேட்டிருப்பான் என்று நினைத்திருக்கலாம் தானே. ஆகவே இவனுக்கு ராமன் மீது ஒரு தனிப்பற்றுதல் இருந்தது, அது ஒரு பிழை என்பது இவர்களுடைய வாதம். அது மட்டுமல்லாமல் பிறகு கைகேயி வரம் கேட்கிற பொழுது உன் மகன் என் மகன் என்று பிரித்து பேசுகிறான் என்பது அடுத்த வாதம். அதற்கு திருநந்தகுமார் அவர்கள் பதில் சொல்கிற பொழுது என் மகன் என்று பேசியவள் கைகேயி தான் முதலிலே பேசினாள் என்று பதில் சொன்னார். ஆலிசூல் உலகம் எல்லாம் பரதனே ஆள அதுவல்ல என்ன 7 என்னது ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் என் சேய் உலக ஆள்வது என்று அவள்தான் அதை தொடக்கி வைக்கிறாள். என் சேய் என்று தொடக்கி வைக்கிறாள் என்று பதில் சொன்னார். அதற்கு பதில் சொல்லுகிற பொழுது என் சேய் என்று கைகேயி சொல்லலாம், ஏனென்றால் அவளுக்கு ஒரே ஒரு பிள்ளை என்றபடியால் என்று அதை குறிப்பதற்காக என் சேய் என்று சொல்லலாம். 4 பிள்ளைகளுக்கும் தகுப்பனான தசரதன் அதை சொல்லலாமா என்று கேட்டிருக்கிறார் குமாரதாசன் அவர்கள். இவர்கள் பேசிய ஒவ்வொரு வாதத்தையும் தனித்தனி எடுத்து ஆராயாமல் அதை உள்வாங்கியவன் என்ற அடிப்படையிலே சில செய்தி சொல்லுகிறேன். குடும்பம், அந்த குடும்பத்திலே 4 பிள்ளைகள் இருந்தார்கள், 3 மனைவியர்கள் இருந்தார்கள் என்பது காவியம் தருகிற செய்தி. இந்த பிரச்சனை வரும் வரைக்கும், அதாவது கூனியினாலே கைகேயினுடைய மனம் மாறி தன் பிள்ளை வாழ வேண்டும் என்று அவள் நினைக்கத் தொடங்கும் வரைக்கும் அந்த குடும்பத்துக்குள்ளே சிக்கல் இருந்தது இல்லை. என் பிள்ளை உன் பிள்ளை என்ற வாதம் இருந்தது இல்லை. என்றைக்கு கூனியினாலே கைகேயி மனம் மாறினாலோ, கூனி வந்து சொன்ன பொழுது கைகேயி கூட அந்த நேரத்திலே அப்படித்தான் நினைத்தாள். எப்படி நினைத்தாள்? எல்லாம் நம் பிள்ளைகள், ராமனுக்கு முடிசூட்டு விழா என்று சொன்னதும் அவள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாள். பராகரும் உலகெல்லாம் படைத்த ராமனை பெற்றவளுக்கு எனக்கு இடருண்டோ என்று கேட்கிறாள். ஆகவே அவள் ராமனை வேற்று பிள்ளையாக கைகேயி முதலிலே நினைத்திருக்கவில்லை. அந்த குடும்பம் ஒற்றுமையாக எல்லாரும் ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆனால் ஒரு துளி விஷம் வந்ததும் விழுந்ததும் பல மாற்றங்கள் நிகழ்ந்து போய்விட்டன. நான் சபையினருக்காக சொல்கிறேன், குடும்பங்களுக்குள்ளே பகை வர விட்டு விடாதீர்கள். நேற்றும் இதை சொன்னேன், இன்றைக்கும் சொல்லுகிறேன். ஏனென்றால் எங்காவது ஒரு பாத்திரம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே பூரும், எங்காவது ஒரு ஒற்றுமையான குடும்பம், நாம் 5 பேர் தான் என்றால் 5 பேர் நிரந்தரமாக ஒரு குடும்பத்திலே இருக்க முடியுமா?
யாராவது ஒருத்தர் ஒரு மருமகன் வருவாள், ஒரு மருமகள் வருவாள், யாரோ ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ளே வருவார்கள். அப்படி வருகிற பொழுது வருகிற ஒரு பாத்திரம் தவறான பாத்திரமாக இருந்தால் அதை எப்படி கையாள்வது? இதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. இந்த பிரச்சனையை எப்படி கையாள்வது? நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம், ஒரு ஆள் வந்து எங்களோட ஒற்றுமையை கெடுக்க வந்து விட்டார், அதை எப்படி கையாள்வது என்ற உடனே நாங்கள் உடனே நினைப்போம், அவர் செய்தார் அதனாலே தான் நான் செய்தேன், இப்படி பதில் சொல்ல தொடங்குவோம். தவறு. கம்பன் என்ன சொல்கிறான் என்றால், ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு புது ஆள் வருகிற பொழுது ஒரு பிரச்சனை வந்து விட்டதென்றால் அந்த குடும்பம் அத்தனையும் ஒன்று சேர்ந்து அதனுடைய பாதிப்பை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த வாகனங்களிலே ஒரு உறுப்பு இருக்கிறதாக சொல்கிறார்கள், ஷாக் அப்சர்வர் என்று சொல்கிறார்களே. அது குழியில் விழுந்தால் அது தாங்கிக் கொள்ளும், அந்த வாகனம் அதிராமல் தாங்கிக் கொள்ளும். அப்படி ஒரு குடும்பத்திலே 5 பாத்திரங்கள் இருந்தால் ஒரு அதிர்வு வந்து விட்டது என்று வையுங்கள், அதை எல்லாருமாக சேர்ந்து ஷாக் அப்சர்வராக இருந்து தாங்க வேண்டும். அப்பதான் இந்த குடும்பம் சரியான முறையிலே ஓடும். இந்த இதுக்குள்ள 3 மனைவியரை திருமணம் செய்தானே தசரதன், 3 மனைவியர்களுக்கும் இடையிலே ஒரு வேற்றுமை இருந்தது. என்ன வேற்றுமை என்று கேட்டால், கைகேயி ஒரு சக்கரவர்த்தியினுடைய மகள், கோசலையும் சுமித்திரையும் சிற்றரசருடைய மக்கள். அதனாலே தசரதன் ஒரு சக்கரவர்த்தி. கைகேயிக்கு என்னவென்றால், நான் தான் இவனுக்கு சமமான மனைவி. கைகேயி மட்டும் இல்லை, தசரதனும் அப்படி நினைத்திருப்பான் போல் தெரிகிறது. நான் தான் இவனுக்கு சமமான மனைவி என்ற ஒரு எண்ணத்தினாலே அவள் கோசலையோ சுமித்திரையோ மதிக்காமல் தான் இருந்திருக்கிறாள். இதை கம்பன் வெளிப்படையாக சொல்லவில்லை, வெளிப்படையாக ஒரு இடத்திலையும், ஆனால் குறிப்பு காட்டி இருக்கிறான். ராமனுக்கு முடிசூட்டு விழா என்ற உடனே கோசலைக்கு மனதிலே ஒரு பயம் வருகிறது. ஏதாவது இந்த முடிசூட்டு விழாவுக்கு இடையூறு வந்து விடுமோ என்று ஒரு அச்சம் வருகிறது. உடனே கோயிலுக்கு போக புறப்படுகிறாள். கோயிலுக்கு போய் கும்பிடுவோம் என்று புறப்படுகிற பொழுது சுமித்திரையிடம் போய் அவளையும் அழைத்து கொண்டு போனாள் என்று கம்பன் பாடுகிறான். கையேயிடம் வந்ததாக பாடவில்லை. ஆகவே அங்கே ஒரு சின்ன மெல்லிய கோடு விரிசல் இருந்திருக்கிறது நமக்கு தெரிகிறது, அது தெரிகிறது. ஆனால் அதை அந்த குடும்பம் வெளிப்படுத்தவில்லை. நான் சொல்வதுண்டு, குடும்ப பிரச்சனையை வெளிப்படுத்துவீர்களே ஆனால் மற்றவன் எல்லாரும் அதுக்குள்ளே பூந்து விடுவான், எல்லாரும் அதுக்குள்ளே பூந்து விடுவான். அதனால்தான் எல்லாரும் வெளிப்படாமல், நான் ரொம்ப கம்பனிலே ரசித்த விஷயமே என்னவென்று கேட்டால், ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் முடிந்து விட்டது. முடிந்த உடனே அரண்மனைக்கு வருகிறார்கள், தாயரிடம் ஆசீர்வாதம் வாங்க அரண்மனைக்கு வருகிறார்கள். வந்தால் கோசலை, சுமித்திரை, கைகேயி 3 பேரும் நிற்கிறார்கள். ராமாயணத்தை பொறுத்தளவிலே கைகேயி 2வது மனைவி தான், அவள் 3வது மனைவி அல்ல. சுமித்திரை தான் 3வது மனைவி. இந்த 3 பேரும் நிற்கிறார்கள். இப்போ சீதையை கூட்டிக் கொண்டு ராமன் வருகிறான். அவனுக்கு தெரியும் கைகேயி தனக்கு ஒரு ஸ்பெஷல் மரியாதை கிடைக்க வேணும் என்று எதிர்பார்ப்பாள் என்பது ராமனுக்கு தெரியும். இப்போ ராமன் என்ன செய்ய வேண்டும்? சீதை அந்த அன்றைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்குள்ள வர்றாள். அப்போ ராமன் என்ன செய்ய வேண்டும்? அவளுக்கு ரகசியமாக காதுக்குள்ள, இந்த அம்மா எங்களுக்குள்ள ஒரு மாதிரி, கொஞ்சம் அவளை ஸ்பெஷலாக கவனி, இப்படி சொல்லி இருக்க வேண்டும். அப்படி சொல்லக்கூடாது. சொன்னால் என்ன ஆகும் என்றால், வருகிற மருமகள் அதை தனக்கான ஒரு அதிகாரமாக எடுத்துக்கொள்வாள். இந்த வீட்டுக்குள்ள குழப்பம் இருக்கிறது, அப்போ நானும் சேர்ந்து குழப்பலாம் என்று நினைப்பாள். ராமன் அதை பேச விரும்பவில்லை, சீதையிடம் அதை சொல்ல விரும்பவில்லை. கைகை ஒரு மாதிரி என்று சொல்லியிருந்தால் அவளை சீப்பாக்கிடுவாள். அப்போ அவள் சொல்லவே இல்லை. அவள் என்ன செய்தாள் தெரியுமா? ராமன் அவன் கெட்டித்தனத்தை பாருங்க, என்ன செய்தான்? நேராக வந்தான், வந்து கைகையை போய் வணங்கினான். மூத்தவளாகிய பெற்ற தாயாகிய கோசலை நிற்கிறாள், சுமித்திரை நிற்கிறாள். சுமித்திரையை விடுங்க, அவள் இளைய தாய். பெத்த தாயை தானே அவன் முதல் கும்பிட்டு இருக்க வேண்டும். பெத்த தாயை கும்பிட இல்லை, அவளை விட்டுட்டு கையையே கும்பிடுறான். இப்போ நமக்கு என்ன ஒரு இது விளக்கம் வருகிறது? நாங்கள் எல்லாத்தையும் ஒரு விளக்கம் பண்ணி கொள்றதானே. என்ன விளக்கம் வருகிறது? பெத்த தாயை எப்பவும் கும்பிடலாம், மற்ற தாயை தானே முதல் கும்பிட வேணும், அதான் கையையே கும்பிட்டுருப்பான் அப்படி சொல்லுவோம். அதுதான் நியாயமாக இருந்தால் 2வதாக சுமித்திரையை கும்பிட்டிருக்க வேண்டும், பிறகுதான் கோசலையை கும்பிட்டிருக்க வேண்டும். கம்பன் என்ன பாடினான் தெரியுமோ? கையையை கும்பிட்டு பிறகு கோசலையை கும்பிட்டு பிறகு சுமித்திரையை கும்பிட்டான். என்ன தெரிகிறது தெரியுமா? இந்த வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கம்மா, நீயும் சேர்ந்து என்னோட அட்ஜஸ்ட் பண்ணுன்றத சீதைக்கு சொல்லாமல் சொன்னான் என்பதை கம்பன் பதிவு செய்தான். அதை மறந்து போகக்கூடாது. ஒரு குடும்ப பிரச்சனையை இப்படித்தான் நாம் கையாள வேண்டும். ஒரு குடும்ப பிரச்சனையை இப்படித்தான் கையாள வேண்டும்.
இது ராமனுக்கு இது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. ஆனால் கையை ராமன் மேலே வச்ச அன்பிலே பொய் இல்லை. அவளுக்கு என்ன பிரச்சனை என்றால் தான் தசரதன் இதயத்திலே முதலிடத்திலே இருக்க வேண்டும். கைகைக்கு இதுதான் பிரச்சனை. தசரதன் இதயத்திலே தனக்குத்தான் முதலிடம் வேண்டும். அது அவனும் கொடுத்தான். பிறகு பிள்ளைகள் பிறக்க தொடங்கினோட முதல் பிள்ளை ராமன் பிறந்து விட்டான். எந்த அப்பனுக்கும் பிறக்கிற முதல் பிள்ளையில ஒரு பற்றுதல் இருக்கும். ஏன்னா அவன் ஆம்பளைன்ட்டு நிரூபித்த பிள்ளை அந்த பிள்ளை தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இந்த முதல் பிள்ளையிலே ஒரு பற்றுதல் இருக்கும். அப்போ கைகையை நினைச்சிருப்பால் போல இருக்கு. ஆரம்பத்திலே ஒரு வேளை ராமன் அங்க பிறந்துட்டபடியா இவன் அங்க போய் கோசலையிலே வீட்டிலேயே இருந்துருவானோன்னு நினைச்சு ராமன் மேல இவன் அன்பு காட்டுறதை தவிர்க்க முடியாது. ராமனை இங்க கொண்டு வந்துருவோம், அவள் இங்க கொண்டு வந்துட்டாள். தன் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாள். கொண்டு வந்து வச்சு வளர்க்கிறாள். ஒன்று சொல்றேன் பாருங்க, பழக்கம் வழக்கமாகி போகும். பழக்கம் வழக்கமாகி, அது என்ன பழக்கத்துக்கும் வழக்கத்துக்கும் வித்தியாசம் என்னவென்றால், நாங்களா நினைச்சு செய்கிறது பழக்கம், பிறகு எங்களை மீறி செய்கிறது வழக்கம். நான் சொல்ல பாருங்க, சில பேர் சிகரெட் குடிக்க ஆரம்பிப்பான், ஒவ்வொன்றா எடுத்து குடிப்பான், இது பழக்கம். கொஞ்ச நாள்ல வழக்கமாகி அவனை அறியாம கை உள்ளுக்கு போகும், எடுக்கும். எத்தனை சிகரெட் குடிச்சனா அவனுக்கே தெரியாது. இதுதான் வழக்கம். ராமன் மேலே அன்பு செய்வதை பழக்கப்படுத்தினாள் கைகேயி. பிறகு அவளை அறியாமல் அது வழக்கமா போச்சு. அவன்லே அன்பு செய்யாம எப்படி இருக்க முடியும்? பரம்பொருளே வந்து பிறந்து இருக்கிறது. அந்த பிள்ளை அவனை கவர்ந்துட்டுது. அதுக்கு பிறகு அவளுக்கு இந்த திட்டம் எல்லாம் இல்லை. அதனால்தான் கூனி வந்து சொன்ன உடனே ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாள். என் பிள்ளைக்கு ராமன் இருக்கிற பொழுது எனக்கு என்னடி துன்பம் என்று பேசுகிற அளவுக்கு இருந்தாள். ஆனால் கூனி மனம் மாற்றினாள். நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க, இது 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 ராமாயணத்துக்கு தான் வீட்டுக்கும் தான். ஒவ்வொரு குடும்பத்தை குழப்போ ஒவ்வொரு கூனி இருப்பார். இப்போ உங்க மனதில் டக் டக்குன்னு ஒவ்வொரு கூனி படம் ஓடுது. அவள்கிட்ட தோத்திரப்படாது, எங்கேயும் தோற்கலாம், அவள்கிட்ட தோத்திரப்படாது. கையை தோற்காம கடைசி வரையும் போராடினாள், முடியாம தோத்து போனாள். அவளுக்கு அடிக்கக்கூடிய அடியா அடித்தாள், தொடர்ந்து அடித்தாள், என்னென்னமோ சொல்லி பார்த்தாள். கடைசியில் என்ன சொன்னா தெரியுமா? எது சொல்லி விழுத்தினாள் தெரியுமா? கைகையே, இந்த உன் அரண்மனைக்கு நாளைக்கு பிச்சைக்காரர்கள் வருகிறார்கள் என்று வை, பிச்சை ஏற்க பிச்சைக்காரர்கள் வருகிறார்கள் என்று வை. என்ன செய்வாய்? இவ்வளவு நாள் நீயா போய் பெட்டகத்தை திறப்பாய், பணத்தை எடுப்பாய், அள்ளி கொடுப்பாய். இதுதானே உன் வழக்கம். நாளைக்கு ராமனுக்கு முடிசூட்டி விட்டால் இந்த சாவி கொத்து சீதையினுடைய இடுப்புக்கு போயிடும்படி. சீதையினுடைய இடுப்புக்கு போனால் நீ என்ன பண்ணுவாய்? யாராவது ஒரு பிச்சைக்காரர் வந்து உன்னிட்ட பிச்சை கேட்டா கொஞ்சம் பொறுங்கண்டு வந்து நின்றுட்டு வந்து சீதையிட்ட, அம்மா எனக்கு கொஞ்சம் பிச்சை போடுன்ட்டு கேட்டு வாங்கி, இதெல்லாம் இந்த ரோசத்தை தூண்டுற வேலை பாருங்க. வேண்டி ஈதியோ விம்மதியோ விம்மல் நோயால் மாண்டு போதியோ என்றாள் அவள். நீ இவனால அள்ளி கொடுத்த, நீ இனி சீதையிட்ட வாங்கி கொடுப்பியாடி என்று சொன்ன உடனே இவள் அதிர்ந்து போனாள். ஓ, அப்படியும் ஒரு நிலைமை வருமா? அதான் பாருங்க, கெட்டவனுக்கு பல மதிகம்தான். அதனாலே தான் ஆதாமுவாளை படைத்து விட்டு இயேசுபிரான் அந்த பரலோகத்தில் இருக்கும் பிதா இந்த பழத்தை மட்டும் தொடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு போனாள். சைத்தான் வந்து அதையே தின்ன பண்ணிச்சது பாருங்க. இந்த பழத்தத்தின் என்று சொல்லி தின்ன பண்ணிச்சது. எல்லா வீட்டிலையும் எங்கேயோ பக்கத்தில் முன்னுக்கு எங்கேயோ ஒரு சைத்தான் இருக்கும். அதுக்கு ஆட்பட்டு போனோமோ குடும்பம் க்ளோஸ். அதுதான் கைகை வரலாற்றிலே தெரிந்தது. அவளுக்கு பின்னாலே விளைய போறது ஒன்றும் தெரியாமல் போய் தசரதனிடம் வரம் கேட்டாள். இது சூழ்நிலை. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, தசரதன் என்ன செய்ய முடியும்? பிள்ளைகளுக்குள்ளே பேதம் இருந்தது என்ற கருத்தை நான் ஏற்க மாட்டேன். ஏன் ஏற்க மாட்டேன் என்றால், உலகிகள் தெரிந்தபடியால் ஏற்க மாட்டேன். மூத்த பிள்ளையில பிள்ளை அப்பனுக்கு ஏன் விருப்பம் அதிகம் என்றால், அது ஏதோ பெரிய சொத்து என்றதாலே இல்லை. என் சுமையெல்லாம் எனக்கு பிறகு தாங்க போகிறவன் இவன் தானே என்பதனாலே வருகிற இரக்கம். மூத்த பிள்ளை என்ன செய்வான் என்றால், அவன் தானே அப்பனுக்கு பிறகு தங்கச்சிக்கு கல்யாணம் வைக்கணும், அது கட்டி வைக்கணும், எல்லாம் செய்து வைக்கணும். ஆகவே மூத்த பிள்ளையில அப்பனுக்கு இயல்பாக ஒரு, அதுக்காக மற்ற பிள்ளைகளில் வெறுப்பு என்று அர்த்தம் இல்லை. ஆனால் அந்த வெறுப்பை கையேயி உண்டாக்கினாள். அதற்கு முன்பு எங்காவது பேசி இருக்கிறார்களா? அதாவது இவனுக்கு ராமன் மேல பற்று, அப்பன் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் ராமன் மிச்சம் எல்லாருக்காண்டியும் பார்த்து கொண்டான்.
அவர்களுக்குள்ளே பேதம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருந்தார்கள். இப்படி ஒரு சூழ்நிலை வந்தோடனே அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இங்கே நான் சொன்னேனே, ஒரு வாக்கு கொடுத்தானே, உனக்கு இந்த 2 வரம் தருகிறேன் என்று. அப்படி கொடுக்கப்படாது. மனைவிக்கு கொடுக்க, நான் சொல்கிறேன் பாருங்க, மனைவிக்கு தான் அந்த வரம் கொடுத்தான். காதல் மனைவி, 2 வரம் தர்றேன். அவள் சொன்னால் எனக்கு இப்போ எல்லாம் கிடக்குது, என்னத்துக்கு 2 வரம்? அப்போ வச்சுக்கொள், நீ தேவையான நேரத்தில் கேள். நான் கேட்கிறேன், எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் தசரதன் இந்த வரத்தை கொடுத்திருப்பான்? நான் சொல்கிறேன், இப்போ பிளாங்க் செக் கொடுத்துட்டு போறீர்கள், மனைவியிற கையிலையும் பிளாங்க் செக்கை கொடுத்துட்டு போக முடியாட்டி நீ என்னடா மனுஷன், உனக்கு என்னடா குடும்பம்? மனைவியிற கையிலையும் அதை இப்போ இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு முடியாது, கிளாக்கிட்ட கொடுக்க முடியாது, மேனேஜர்கிட்ட கொடுக்க முடியாது. பிளாங்க் செக்கை மனைவியிடமும் கொடுக்காம இருக்க முடியுமா? கொடுக்க வேணும். ஏன் கொடுக்க வேணும் என்றால் அவள் ஏமாற்ற மாட்டாள் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் தான் தசரதன் 2 வரத்தை கொடுத்தான். அவளை ஏமாற்றுகிற பொழுது அவன் என்ன செய்வான்? தேய்த்து போகிறான். ஆகவே அதற்கு பிறகு அவன் பேசுகிற அந்த பேச்சுகள் எல்லாம், அதாவது பரதனை தள்ளி வைப்பேன் என்று பேசுகிற பேச்செல்லாம், உன் பிள்ளை என் பிள்ளை என்று பேசுகிற பேச்செல்லாம் அவனுடைய நம்பிக்கைக்கு நடந்த துரோகத்தில் எழுந்த ஒரு 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 கொதிப்பே தவிர பரதனை அவன் ஒதுக்கினான் என்று நான் சொல்ல மாட்டேன். அப்படி அந்த பிள்ளைகள் யாரும் பேசினதாகவும் இல்லை. ஒரு பிள்ளைகளை தந்தையை பாரபட்சம் காட்டியிருந்தால் அந்த பிள்ளைகள் யாராவது ஒருவருடைய வாயிலே இருந்து எங்கள் அப்பா எங்களுக்குள்ளே நேர்மையாக நடக்கவில்லை என்று பேசியிருக்க வேண்டும். எல்லா பிள்ளைகளும் தசரதனை போற்றி இருக்கிறார்கள். அதனாலே தசரதன் பிள்ளைகளுக்குள்ளே பாரபட்சம் காட்டினான் என்ற இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன். நிறைவாக சொல்ல வேண்டுமானால், இந்த சொன்னார்களே, தேசத்தை தன்னலத்துக்காக தேசத்தை பலி கொடுத்தான் என்பது, இது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கு உலகமெல்லாம் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தங்கள் வாழ்வுக்காக தேசம் பற்றி அக்கறை இல்லாமல் தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே தசரதன் சங்கடத்துக்கு ஆளாகிறான், தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிறான். ஆனால் அவன் செய்தது தவறா என்று கேட்டால், ஒரு தேசம் ஆடி போனது. பிரசாந்தன் கேட்டது நியாயம். அந்த தேசம் அழிந்து போனதா இதா அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த தேசத்தினுடைய நிம்மதி கெட்டது உண்மை. ஒரு தேசத்தினுடைய அழிவு என்பது ஒரு போரிலே தோற்று போவது மட்டுமல்ல, அந்த தேசத்தில் வாழ்ந்த மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். என்றைக்கு அந்த சந்தோஷம் போனதோ அன்றைக்கு அந்த தேசம் தோற்று போனதாகத்தான் கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த பிள்ளைகள் எல்லாம் இந்த சம்பவங்கள் நடந்த பிறகு அந்த தேசத்தினுடைய அமைதி, மாமன் வீட்டிலே இருந்து கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் பரதனையும் சத்ருக்கனையும். அவர்களுக்கு இங்கே என்ன நடந்தது என்று தெரியாது. போன தூதர்கள்ட்டையும் சொல்ல வேணாம் என்று சொல்லிட்டார்கள். தூதர்கள் வந்தோடனே பரதன் வந்து கேட்டான், எங்கள் அப்பா உயர்ந்த செல்வத்தோடு இருக்கிறாரான்னு கேட்டான். அவன் இப்படி நிமிர்ந்து பார்த்தான். சக்கரவர்த்தி நீ உயர்ந்த செல்வத்தோடு இருக்கிறாரா என்று கேட்டான். வந்த தூதர்கள் இவனையே பார்த்தார்கள், இருக்கிறார்கள் என்றார்கள். என்றால் இவன் தானே இப்போ சக்கரவர்த்தி. அப்படி ஒவ்வொன்றாக அவன் சொன்னதெல்லாம் கேட்டுவிட்டு ஆட்சி வருகிறார்கள், நாட்டுக்கு நாட்டுக்குள்ள தேர் வந்தோன்னே லக்குவன் கேட்டான், திருமகள் திரு நீங்கிற்றாம் என்றான். இந்த நாட்டினுடைய செல்வம் இந்த நாட்டை விட்டு போயிட்டுதுடான்னு விட்டான். அவன் உள்ளுக்கு வந்தான். அவன் பேசாத தம்பி, பேசினா கரெக்டாக பேசுவான். நாட்டினுடைய செல்வம் என்றால் எப்ப ராமன் போனானோ அன்றைக்கே பரதனுக்கு உயிர் போய்விட்டது. ஒரு கடமைக்காக அதை காவல் செய்தானே தவிர அவனும் நிம்மதியாக இல்லை. பரதன் போன உடனே சத்ருக்கன் சோர்ந்து போனான். ஆகவே அந்த நாட்டிலே நான் நினைக்கிறேன் சிரிப்போசை கூட அந்த 14 ஆண்டுகள் கேட்டிருக்குமா என்பது ஐயம்தான். ஆகவே நாட்டினுடைய நிம்மதி தொலைந்தது என்பதை நான் மறக்கவில்லை. நாட்டினுடைய நிம்மதி தொலைந்தது என்பதை நான் மறக்கவில்லை. தசரதன் என்ன செய்திருக்கிறான் என்று கேட்டால், அங்கே ஒரு வரம், இங்கே வந்தால் மறுவரம். நான் நேற்றே சொன்னேனே, இந்த இருதலை கொல்லி எறும்பாக மாறிவிட்டான். ஏதோ ஒரு சத்தியத்தை மீற நினைத்தால் மீறி இருக்கலாம், இன்றைக்கென்றால் சும்மா வாயில போட்டு சாப்பிட்டு போயிருப்பான். சத்தியம் என்பதை உயிராக நினைத்தவன் தசரதன். இங்கு சொன்னதும் சத்தியம், அங்கு சொன்னதும் சத்தியம். இப்பொழுது நான் என்ன செய்வது என்ற நிலை வருகிற பொழுதுதான் உயிரை விட்டான். அதைத்தான் வாலி சொன்னான், மானமும் குலமும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே நீ பரதன் முன் தோன்றினாயே. இப்படி பேசுகிற அளவுக்கு மானத்தை உயிராக காத்தவன் இப்ப எங்கேயோ ஒரு இடத்திலே மானம் போகிறது. அரண்மனைக்கு மந்திரி சபைக்கு கொடுத்த வாக்கை மீறினால் இவள் சாக போகிறாள்.
இவளுக்கு கொடுத்த வாக்கை மீறினால் மந்திரி சபை இவள் செத்து விடுவாள். மந்திரி சபைக்கு கொடுத்த வாக்கை மீறினால் அங்கு அறம் செத்துவிடும். ரெண்டு பக்கமும் பிடிச்சு இழுக்கிறார்கள். ஒன்றும் பண்ண வழி இல்லை. இதை காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி, நான் சாவோம், செத்துவிட்டு இதிலிருந்து தப்புவோம் என்று செத்தான் தசரதன். ஆகவே தேசம் பற்றிய அக்கறை இல்லாதவன் என்ற கருத்தை நான் ஏற்க மாட்டேன். கம்பனுடைய சான்றுகளை பார்க்கிற பொழுது அவன் தேசம் பற்றிய அக்கறையோடு இருந்த ஒரு அரசன் தான். ஆனால் விதி என்று ஒன்று இருக்கிறது. எவ்வளவு பெரியவனானாலும் சில நேரத்திலே விதி அவனை கொண்டு வந்து கதவிடுக்கிலே அகப்பட வைத்துவிடும். அப்படி அகப்பட்டு போனவன் தான் தசரதன். ஏதோ மனைவி மேல் காதலாலே நாடழியட்டும் என்று நினைத்தவன் அல்ல. ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சத்தியம் என்பது அக்காலத்திலே நிச்சயமான ஒன்றாக, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்றாக எல்லா அரசர்களாலும் கருதப்பட்டது. அதனால்தான் அவன் என்ன செய்கிறான்? சத்தியத்தை மீறவும் முடியவில்லை, அரசு சபையை மீறவும் முடியவில்லை. இரண்டுக்கு நடுவிலே உயிர் விட்டு தன்னை அழிந்து விடுகிறான். ஆனால் இதிலே ஒரு படிப்பினை இருக்கிறது, அதை மறந்து போகக்கூடாது. ஒரு தேசத்தை காக்கிற சக்கரவர்த்தி அந்த தேசத்தினுடைய நலனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்பதிலே எந்த மறுப்பும் இல்லை. இன்றைக்கு எல்லா தலைவர்களும் தங்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே தவிர தேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. இது சுயநலமிகளினுடைய செய்தி, நான் சொன்ன செய்தி. தசரதன் அப்படிப்பட்டவன் அல்ல, அவன் அப்படி செய்தவனும் அல்லன். ஆகவே அவனை நான் குற்றவாளியாக கருத மாட்டேன். ஆனால் அவனை நான் தண்டிக்க வேண்டியிருக்கிறது. அவன் குற்றம் செய்யவில்லை. அவன் இன்றைய தலைவர்மார் போல தன் குடும்ப நலனுக்காக தேசத்தை பழிவிட்ட ஒரு அரசன் இல்லை. ஆகவே நான் அவனை இதிலிருந்து விடுதலை செய்ய முடியும். ஆனால் அவனை எச்சரிக்கை பண்ண வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய இந்த செயலை முன்னுதாரணம் காட்டி, குடும்பத்திற்காக தேசத்தை பலி கொடுத்தான் என்கின்ற செயலை முன்னுதாரணம் காட்டி இன்றைய கயவர்கள் பலர் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறபடியால் அப்படி ஒரு பிழையான முன்னுதாரணமானவனாக ஆகிவிட்டான் என்பதற்காக அவனை இந்த மன்றம் கண்டித்து விடுதலை செய்து இந்த நீதிமன்றத்தை நிறைவு செய்கிறது. வணக்கம். அன்புக்குரிய பெருமக்களே, 2 நாட்களாக இந்த மண்ணிலே நடந்த கம்பன் விழா இப்பொழுது நிறைவுக்கு வருகிறது.